சாட்சிகள் தேர்வு செய்ய வேண்டிய செழிப்பான வாழ்க்கை என்கிற தலைப்பில் நாம் பேசிக்கொண்டு வருகிறோம். அதில் கலாத்தியர் 3வது அதிகாரத்தில் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் எப்படி இயேசுவின் மூலமாக புறஜாதிகளாக இருக்கிறவர்களுக்கும் உண்டாயிருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அதில் பார்க்கும் பொழுது ஆபிரகாம் தேவனால் வாக்குத்தத்தங்களை பெற்ற மனுஷனாக கடந்து போகும்போது அவன் கூட லோத்துன்னு ஒரு மனிதனும் வருகிறான். அவனும் ஆசீர்வதிக்கப்படுகிறான். ஆனால் அவனுடைய ஆசீர்வாதம் அது நிலையாக இல்லாமல், அவனுடைய ஆசீர்வாதம் அவனுக்கு வேதனைக்குரியதும் அவனுக்கு ஒன்றுக்கும் உதவாதுமாய் போனதை நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அவனுடைய சந்ததியே ஒன்றுமில்லாமல் போனதை நம்ம பார்க்குறோம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்றது தான் பார்க்குறோம். ஏன் லோத்து ஆபிரகாமோடு இருந்தவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் எப்படி ஆசீர்வாதத்தை இழந்து போனான்? எல்லாமே அவனை விட்டு போனது. கடைசியாக அவனும் அவனுடைய பிள்ளைகளும் எப்படி தேவனால் அருவருக்கப்படுகிற அல்லது வெறுக்கப்படுகிற சந்ததியாக மாறுகிறார்கள் என்றால் அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே காரணமாக இருப்பது பொருள் ஆசை என்பதை எடுத்து காண்பித்து கொண்டு வருகிறேன். மெட்டீரியலிசம், இந்த பொருளாசையின் நிமித்தமாக தான் அவர்கள் இழந்து போனார்கள் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இதன் அடிப்படையில் தான் உங்களோடு கூட ஆண்டவராக இயேசு இந்த பூமியில் இருக்கும்பொழுது அவர் போதித்த ஒரு முக்கியமான, எல்லாமே முக்கியமானது, அதில் ரொம்ப முக்கியமானது லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் பொருளாதாரத்தை பற்றி இயேசு பேசுகிறார். பேசும்போது லூக்கா 12:15 இப்படியாக சொல்கிறார், ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. பொருள் ஆசையை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லுகிறார். எதை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள்? ஆமாம், இயேசுவை பின்பற்றி வருகிறவர்களுக்கு இயேசு சொன்ன அல்லது போதித்த வார்த்தை, நீங்கள் பொருள் ஆசையை குறித்து எப்படிப்பட்டவர்களாக இருங்கள், நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். பொருள் இல்லாமல் வாழ முடியாது, ஆனால் பொருள் ஆசை இல்லாமல் வாழ்ந்தால்தான் நீங்கள் தேவனுடைய நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, சுகத்தை, ஏன்னா வேதம் சொல்கிறது ஒரு மனுஷனுடைய ஆரம்பத்தை காட்டிலும் அவனுடைய முடிவு ரொம்ப முக்கியமானது. அப்போ உங்களுடைய விசுவாசம், உங்களுடைய விசுவாசிகளாக இருக்கிறீங்கன்னா நீங்கள் எப்படி வாழ்ந்தீங்க, நீங்கள் இன்னெல்லாம் பண்ணீங்க, உங்கள் பாஸ்ட் டென்ஸ் என்ன, உங்கள் குழந்தை வயசு என்ன, அதெல்லாம் தேவையில்லை. உங்கள் முடிவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது, உங்கள் முடிவு முக்கியமாக விசுவாசத்திற்குள்ள விசுவாசமுடையதாக இருப்பது அவசியமானதாய் இருக்கிறது பாருங்கள். அப்போ பவுல் சொன்ன மாதிரி விசுவாசம் என்னும் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், இதன் முதற்கொண்டு நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்குமானால் அது நல்ல கிறிஸ்துவ வாழ்க்கை. ஆனால் ரட்சிக்கப்பட்டு நான் நல்ல ஆஸ்தி வந்துச்சு, எனக்கு நல்ல அந்தஸ்து வந்துச்சு, எனக்கு நல்ல வீடு கிடைத்தது, நல்ல பணம் கிடைத்தது, நல்ல வேலை கிடைச்சது, இதெல்லாம் கிடைச்சது, ஆனால் அதால் உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை என்னவானது தான் கேள்வி. அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் போனால் அப்போ அதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொருள் ஆசை, மெட்டீரியலிஸ்டிக்னு பேர் ஆங்கிலத்தில், பொருள் ஆசை. சரி, இதை குறித்து தான் நம்ம வேதம் நமக்கு என்ன போதிக்கிறது, நமக்கு என்ன கற்றுத்தருகிறது என்பதை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அது நிறைய காரியத்தை பார்த்தோம். அதில் முக்கியமாக தீமோத்தேயுக்கு பவுல் எழுதும்போது சொல்லுகிறாரு, நிறைய பேர் விசுவாசத்தை விட்டு விலகி போகிறாங்க. விசுவாசம்னா ஏதோ நம்பிக்கை இல்லாமல், ரட்சிப்பை விட்டு, தேவனுடைய அழைப்பை விட்டு, தேவன் தெரிந்து கொள்வதில் விட்டு, தேவன் ஒவ்வொருத்தரையும் குறித்திருக்கிறத விட்டு அவர் விலகி போகிறாங்க. விலகி போகிறதுக்கு முக்கியமான காரணம் என்னவா இருக்குதுன்னா பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. சிலர் அதை பற்றி கொண்டு விசுவாசத்தை விட்டு விலகி போனார்கள் போதிக்கிறார். அப்போ அதனால தான் பண ஆசையை குறித்து, இந்த பொருள் ஆசையை குறித்து ரெண்டுமே ஒன்று தான். அந்த காலத்தில் பொருள் பண்டை மாற்றாததுனால பொருள் ஆசைன்ற அந்த விளக்கம் இருக்குது. ரெண்டுமே இன்றைக்கி பணம் தான் மெயினாக இருக்குது. அப்போ இது ரெண்டுமே ஒரே வார்த்தை தான் பாருங்கள், பண ஆசை அல்லது பொருள் ஆசை. இந்த ஆசை உள்ளவர்கள் நிச்சயமாக அவருடைய முடிவு, யூதால சொல்கிறாரு, பண ஆசை அல்லது பொருளாசை உள்ள எல்லாருடைய முடிவும் என்னவாக இருக்கிறது, கார் இருள். அவருடைய முடிவு நல்லா இருக்கிறது இல்லை, அவனுடைய முடிவு ரொம்ப மோசமானதாய், ரொம்ப சபிக்கப்பட்டதாய், ரொம்ப வேதனைக்குரியதாய், ரொம்ப அழுகையாய், ரொம்ப பற்கடிப்பாய் தான் இருக்கிறது என்பதை பூமியில் இருக்கும் போதே சொல்கிறாரு. அது எல்லா மக்களுக்கும் பொருந்தும், எல்லா மனுஷர்களுக்கும் அது பொருந்துகிறத கொஞ்சம் நீங்கள் யூகித்து அல்லது யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். பெரிய ஆஸ்தி, பெரிய அந்தஸ்து, பெரிய அதிகாரம், புரியுதுங்களா உங்களுக்கு? இதெல்லாம் எதை வைத்திருந்த மனிதர்கள், எவ்வளோ மனிதர்கள் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இருக்கிற ஆஸ்தி, அவங்களுக்கு இருக்கிற அந்தஸ்து, அவங்களுக்கு இருக்கிற பணம், இதுதான் அவருடைய முடிவுக்கான அல்லது அவருடைய அழிவுக்கான அல்லது அவருடைய காரியங்களுக்கான காரணமாக இருக்கிறது அப்படின்றார். அப்போ முதல்ல இதை வேரோடு பிரிங்க எரிஞ்சிடணும் பாருங்கள். இதை கொஞ்சம் வளர விட்டு கொஞ்சம் போக விட்டிங்கன்னா அது யூதாஸ் மாதிரி ஒரு மனுஷனை அவங்களை என்ன பண்ணி விட்டுரும், அது மாற்றி விட்டு விடும். அதனால தான் அந்த யூதாஸை பற்றி கடந்த வாரம் உங்களுக்கு எடுத்து காண்பிக்க ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட 3 சுவிசேஷ புத்தகங்களிலிருந்து யூதாஸை பற்றி ஒரே சம்பவத்தை 3 சுவிசேஷ புத்தகங்களிலும் அவனை பற்றி என்னென்ன சொல்லுகிறதுன்னு நம்ம பார்த்தோம். ஒரு சம்பவம் தான். இயேசு மார்த்தாளுடைய வீட்டுக்கு போகும்போது அங்கே ஒரு ஸ்திரீ வரும்போது அங்கே மார்த்தாள் வீடு இல்லை, மார்த்தாள் இருக்கிற வீட்டில் அங்கேயும் பந்தி இருக்கிறாரு.
அதே போல் அங்கே ஒரு குஷ்டரோகியான சொஸ்தமான ஒரு மனுஷன் வீட்லையும் பந்தி இருக்கிறார். இருக்கும்போது பாவியான ஸ்திரீ ஒருத்தி சந்திக்கிறார். சந்திக்கும் போது அவர் நல தைலம் என்று சொல்லக்கூடிய ஒரு வெளியேற பெற்ற ஒரு தைலத்தை அவள் இயேசுவின் பாதத்தில் உடைச்சு அதை ஊத்துறா. இதை பார்த்த உடனே சீஷர்களை ஒருத்தன் கலறி விடுறான். கூட இருக்கிறவனே இயேசுவோட சீஷனாக இருந்த யூதாஸ் மற்ற சீஷர்களுக்கும் அது ஒரு விதமான எண்ணம் உண்டாகிறது. என்னது இவ்வளோ வெளியேற பெற்ற பொருளை இப்படி வேஸ்ட் பண்ணிட்டாங்களே, இதெல்லாம் விற்று யார் கொடுத்துருக்கலாமே, ஏழைகளுக்கு கொடுத்துருக்கலாமேன்னு பேசுகிறாங்க. அங்கே அதை பார்க்கும் போதும் படிக்கும் போதும் இன்றைக்கும் அப்படிப்பட்ட மனுஷர்கள், அப்படிப்பட்ட விசுவாசிகள், அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவ சமுதாயத்தில் கிறிஸ்தவத்துக்குள்ளே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். முக்கியமாக சபைகளுக்குள்ளே இருக்கிறத பார்க்குறோம். வெளியே எங்கே இருந்தால் அது பிரச்சனை கிடையாது. முக்கியமாக ஆண்டவருடைய காரியங்கள், ஆண்டுடைய சபை, ஆண்டுடைய ஊழியம், ஆண்டுடைய பிள்ளைகள் இதெல்லாம் நல்லா இருக்கிறத பார்க்கும்போது அவர்கள் பேசுகிற அல்லது அவருடைய வன்மமான பேச்சு இப்படிப்பட்டது தான் இருக்குது. யாரை போல? யூதாசியை போல தான். அவருடைய ஒரு நடமாடுகிற யூதாசியை போல பிசாசு அவர்களை மாற்றி வைத்திருக்கிறான். அவர்கள்லாம் இயேசு சொன்னார் யூதாசை பார்த்து, இவன் பிறவாதிருந்தால் நலமாக இருக்கும் என்று. இந்த காலத்தில் சொன்னால் இவர்களெல்லாம் ரட்சிக்கப்படாமல் இருந்தால் எப்படி இருக்கும்? நலமாக இருக்கும் என்று சொல்லியிருக்கலாம். ஏனென்றால் இவர்களெல்லாம் ரட்சிக்கப்பட்டன்ற பேரில் இவர்கள் கிறிஸ்துவின் அடையாளத்தையும் கிறிஸ்துவின் பெயரையும் கிறிஸ்துவின் சபையும் கிறிஸ்துவின் ஊழியத்தையும் பயன்படுத்தி இவர்கள் வேதத்துக்கு புறம்பான சில கிரியைகளையும் சில காரியங்களையும் அவர் தொடர்ச்சியாக சபையுடைய அழிப்பில் இவங்களுடைய பங்கு பெரும் பங்கு. அப்போ அதனால தான் இவர்கள் பார்த்தீங்கன்னா தெய்வீகத்தை பக்தியெல்லாம் ரொம்ப உயர்த்தி பிடிக்கிறவங்க, உபவாசம் ஜபம் அது இதுன்னு பெருசாக பேசுகிறவங்க. ஆனால் இவர்களுடைய எல்லாருடைய இருதயமும் பண ஆசையை பற்றி பொருளாசையை பற்றியே இருக்கிறது என்பதுதான் உண்மையான நிஜம். சரி, அதனால தான் யூதாசி குறித்து வேதம் அவனுடைய அந்த தன்மையை குறித்து என்ன போதிக்கிறது என்பதை கடந்த வாரம் பார்த்துருந்தோம். இன்றைக்கி நம்ம அங்கிருந்து ஆரம்பிக்கலாம். பாருங்கள், யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும் படிக்கலாம். யோவான் 12 1 முதல் 6. ஏற்கனவே கடந்த வாரம் இதை போதித்திருக்கிறேன். ஜஸ்ட் அதை ஞாபகப்படுத்திட்டு இன்னைக்குரிய சப்ஜெக்டை பார்க்கலாம். யோவான் 12 1 முதல் 6. பஸ்கா பண்டிகை வர 6 நாளுக்கு முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசரு இருந்து பெத்தேனியாவுக்கு வந்தார். அங்கே அவருக்கு இரவு விருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தால், லாசருவும் அவரோடு கூட இருந்தவர்கள் பந்தியிருந்தவர்களில் ஒருவனாயிருந்தான். அப்பொழுது மரியாள் வெளியேற பெற்ற கலங்கமில்லாத நலந்தம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரினால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தால் நிறைந்தது. அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் அவரை காட்டி கொடுக்க போகிறனுமாகிய சீமோனுடைய குமாரனாகிய யூதாஸ் காரியத்து இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று தரித்திற்கு கொடாமல் போனது என்ன என்றான். அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல், அவன் திருடனானபடியினாலும் பணப்பை வைத்து கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனானபடியினாலும் இப்படி சொன்னான். சம்பவத்தை தான் நம்ம கடந்த வாரம் கூட பார்த்துருந்தோம். என்ன சம்பவம்? அது இயேசு அந்த வீட்டுக்கு போகிறார். அந்த வீட்டுக்கு போகும்போது அந்த வீட்டில் இருக்கிற மார்த்தாள் அங்கே இருக்கிற நலம் தைலம் என்கிற தைலத்திலிருந்து ஒரு ராத்தல் கொண்டு வந்து இயேசுவின் பாதங்களில் பூசுகிறாள். பூசும்போது அந்த 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 அவளுடைய செயல் என்ன செய்ததுன்னு பார்க்குறோம். வாட் ஹேப்பன்ஸ், அந்த செயல் என்ன செய்தது அப்படின்னு பார்க்கும்போது அந்த செயலின் மூலமாக அந்த வசனம் சொல்லுகிறது, அந்த வீடு முழுவதும் வாசனையாக வீசியதுன்றது. அந்த வீடு முழுவதும் என்ன பண்ணிடுறான்? வாசனையாக மாறினதுன்றது. இதுதான் பிடிக்காது. இதுதான் என்ன பண்ணுறதில்ல, நிறைய பேருக்கு பிடிக்கிறது இல்லை. நான் இருந்த சபைகள்லாம் சென்ட் பர்ஃப்யூம் போட்டுன்னு வந்தாங்களே அவங்கள உலகத்தார், உலக மக்கள், அவங்க என்ன தான் பைபிள் வச்சுருந்தாலும் ரட்சிக்கப்படும் உலகத்தாருங்க அவங்களாம் ஏன் சென்ட்டு போட்டுன்னு வந்துட்டாங்க. அப்படி இயற்கை உடம்புலேயே வரணுன்றாங்க. எவ்வளோ துர்நாற்றம், எவ்வளோ அருவருப்பு, எவ்வளோ மோசமான ஒரு புத்தி பாருங்க. அது இயற்கை உடம்புலேயே உங்களால் இருக்கவே முடியாது. உங்களுக்கே சகிக்காது. அப்படியே இருந்துட்டிங்கன்னா கொஞ்ச நாள் எல்லா வியாதியும் வந்துடும். எல்லா வியாதியுடைய அடிப்படையே அழுக்கு தான்றாங்க. அதனால தான் அந்த ஒரு நாளைக்கு 2 வேளை குளிக்க வேண்டியதாக இருக்குது, நல்ல சோப்பு போட்டு குளிக்க வேண்டியதாக இருக்குது, பொறுமையாக குளிக்க வேண்டியதாக இருக்குது, நம்மளை சுத்தமாக பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது. இல்லைன்னா பெரிய பிரச்சனை அது பின்னாடி. இந்த பிரச்சனைலாம் தாண்டி ஒருவரோடு பழகணும், ஒருவரோடு பேசணும், ஒருவரோடு இருக்கணும்னா நம்ம மேலே முதல்ல துர்நாற்றம் இல்லாமல் இருக்கணும். ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வராருன்னா நம்ம வீடு எப்படி இருக்கணும்? அங்கே ப்ளசண்ட்டாக இருக்கணும் அங்கே. சரி, அப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பண்பாட்டிலே இல்லை. அதான் பிரச்சனை. நம்முடைய அந்த வழியில் என்ன பண்ணல இல்லை, குப்பையை கண்ட இடத்துல கொட்டுறது, அந்த குப்பையோடு சேர்ந்து வாழறது, அந்த குப்பையோட வாசனையை வாங்கிக்கிறது, இப்படி தான் இருக்கிறதே தவிர ஒரு பீச்சுக்கே, ஒரு அழகான ஒரு பீச்சுக்கு கொண்டு போனால் கூட அங்கே கூட அதை எவ்வளோ தூரம் அசிங்கம் பண்ண முடியுமோ அசிங்கம் பண்ணி ஒரு இடம் நம்ம ஆளுங்க இருக்கிறாங்கனாலே அங்கே என்ன தான் இருக்குது? அங்கே அசிங்கம் தான் இருக்குது. கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸில் கூட அதை போட்டிருந்தோம். உலகம் முழுக்க எப்படி நம்ம பேர்லாம் நாருது. அங்கேருந்து வெளிநாட்டுக்காரங்க வந்துட்டு காரி துப்பிட்டு போகிறான். இன்னொரு தடவை இந்த ஊருக்கு என்ன பண்ண மாட்டான், வரவே மாட்டான், ஆளும் விடுங்கடா சாமின்ட்டு தலை தெறிக்க ஓடுறான். இப்படிலாம் இருக்கிறானுங்களா இந்த காலத்தில்? 2025 கூட ஜனங்க இவ்வளவு மோசமான நாகரிகமற்றவர்களாக, இவ்வளோ கொடூரமான மக்கள், சுத்தமற்ற மக்களாய், கிளீனினஸ் இல்லாமல் இருக்கிறாங்களான்னு அவனே
மூக்கு மூடிட்டு ஓடிடுறான், திருப்பி வரமாட்டேன்றான் அவன். அப்போ எவ்வளோ மோசமான ஒரு ஊராக இருக்குது பாருங்கள் இது. இந்த மாதிரி ஊர் இருக்கிற புத்தி தான் அங்கே இருக்கிற ஆணுங்களுக்கும். அவனுங்களுக்கு இந்த வாசனை, இந்த நல்லா இருக்கிறது எதுவுமே என்ன பண்ணது அவனுங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அப்போ அவள் செய்த செயல் ஒன்றே தான் செஞ்சது. என்னது அது? அந்த வீடு முழுவதும் ஆயிடுச்சு, நறுமணமாய் மாறிட்டு. சரி, இதில் 2 விஷயம். ஒன்று பணம், இன்னொன்று வாசனையாக மாறிட்டு. இப்போ ரெண்டுமே இது உங்களுக்கு பிடிக்கல. உங்களுக்கு என்னென்னா, யூதாஸ் கேட்குறாலையா, இந்த பணத்தை, இந்த நலந்தைலத்தை எடுத்து என்ன பண்ணியிருக்கலாம், அதை விட்டு அந்த வந்த பணத்தை எடுத்து யாருக்கு கொடுத்துருக்கலாம், அதை ஏழைங்களுக்கு கொடுத்துருக்கலாம், ஏழைங்களுக்கு சாப்பாடு வாங்கி போட்டிருக்கலாம். ஏன்னா அதுதான் கேட்குறதுக்கு ரொம்ப பக்திக்குரியதாக இருக்குது, கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஏழைங்களுக்கு கொடுக்குறது. ஆனால் சொல்கிறோம் ஒருத்தனுக்கு கொடுக்குறது இல்லை. கேட்டால் எங்ககிட்ட இல்லைன்னுவான், இருக்காது உனக்குலாம். ஆனால் கொடுக்குறவங்க, வச்சுருக்கிறவங்கள பார்த்து நீங்கள் இதை செஞ்சுருக்கலாம், அதை பண்ணியிருக்கலாம், அப்படி பண்ணியிருக்கலாம், இப்படி பண்ணியிருக்கலான்னு ஐடியா மட்டும் கொடுக்குறவங்களா இருப்பாங்க. அது முக்கியமாக ஊழியக்காரன்னா நாக்கில் நரம்பு சுத்தமாக இருக்காது, ஏற்கனவே இல்லை, ரொம்ப சுத்தமாக இருக்காது. ஆரம்பிச்சிருவாங்க அப்படியே டாப் டு பாட்டம் வரைக்கும் ஆரம்பிப்பாங்க. அவருக்கு இது தேவையா, அந்த வண்டி தேவையா, இந்த கார் தேவையா, இந்த வீடு தேவையா, அந்த வசதி தேவையா, எல்லாமே வேஸ்ட்டுன்னுவாங்க. எல்லாமே என்னது? வேஸ்ட்டு. லைட்டு வேஸ்ட்டு, ஃபேன் வேஸ்ட்டு, ஏசி வேஸ்ட்டு, சர்ச்சுக்கு அதெல்லாம் தேவை. எப்படி பேசுகிற கும்பல் இனிங்க இருக்குது. சபைக்குள்ளேயும் இருக்கிறாங்க, வெளியும் இருக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் பேரில் இருக்கிறாங்க. சரி, இவர்களை பற்றி வேதம் அவங்கள பற்றி தான் பேசுது. இயேசுவுக்கு செய்ததை, அந்த செயலை, மார்த்தாள் செய்த செயலை இதை பார்த்த சீஷர்களும், முக்கியமாக யூதாஸ் என்ன சொன்னான் என்றால், இதை விற்று யாரு கொடுத்துருக்கலாமே, தரித்திற்கு கொடுத்துருக்கலாமே. சரி, வேதம் இதை அங்கீகரித்ததா? வேதம் இதை சரின்னு சொன்னிச்சா? கூட இருந்த சீஷர்கள் சரின்னு சொன்னாங்க. ஆனால் வேதம் அவனை பற்றி என்ன சொன்னது? சொல்லுது 6வது வசனம், அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல், அவன் திருடனானபடியினாலும். என்ன ஆனபடியினால்? அவன் திருடனா என்ன? அவன் மற்றவர்களுடைய காரியத்தை அபகரிக்கிறவன். அப்போ இவன் எதை இன்னைக்கு நம்ம கேட்கலாம், நான் யாரையும் திருடலைங்க, நான் உழைக்கிறேன், நான் சம்பாதிக்கிறேன். நீங்கள் கடவுளுக்கு கனம் பண்ணாமல் இருக்கிறீங்க பாருங்க, அதுக்கு பேர் தான் என்னது? திருட்டு. ஏன்? அது கடவுளுக்குரியதுன்னு ஒன்று இருக்குது. அங்கே யாருக்குரியதுன்னு ஒன்று இருக்குது. உபாகமத்தில் இஸ்ரவேலுக்கு தேவன் சொல்லி கொடுக்குறாரு. என்ன சொல்லி கொடுக்குறாரு? என் கையின் சாமர்த்தியமும் என்னுடைய பலனும் தான் இந்த பணத்தை அல்லது இந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதித்தது என்று நீ சொல்லாமலும்ன்றார். எதை சொல்லாத? என் கையின் சாமர்த்தியம், என்னுடைய பலன், என்னுடைய அறிவு, என்னுடைய திறமை, இதுதான் இந்த பணத்தை, இந்த சம்பளத்தை வாங்க உதவி செஞ்சது. 1ஆம் தேதி ஏன்னா சம்பளம் வர்றதுக்கு காரணம் நான் தான், வேற யாரும் கிடையாது அப்படின்னு நினைக்காத. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க தேவன் என்ன கொடுத்தார் உனக்கு? பலன் கொடுத்தாருன்றத மறந்துடாத. யார் பலன் கொடுத்தது உனக்கு? நிறைய நேரத்தில், ஏன்னா அதுதான் பொருளாசை. பொருளாசை இந்த உண்மையை மறக்க வைக்கிறது. மறக்க வைக்கிறதுனால தான் யூதாஸ்கள் உருவாகிறார்கள். யூதாஸ் உருவாகிறதுனால தான் அவர்கள் ஊழியத்தை விட்டு, ஊழியத்தின் அழைப்பை விட்டு அவர்கள் விலகி போகிறார்கள். இன்னைக்கு கூட இந்த சபையை விட்டு விலகி போன மொத்த பேருடைய லிஸ்ட்டு நான் எடுத்து பார்த்தேன், யோசித்து பார்த்தேன். காரணம் என்ன? அவங்க வாழ்க்கையில் தரித்திரம் இருந்ததுனால போயிட்டாங்களா? கஷ்டம் இருந்ததுனால போயிட்டாங்களா? அல்லது ஏதோ வியாதி இருந்ததுனால போயிட்டாங்களா? கிடையவே கிடையாது. அதெல்லாம் இருக்கும்போது சபைக்குள்ளே இருந்தாங்க. எப்போ இவங்கெல்லாம் போனாங்க, இவர்களெல்லாம் யூதாஸாக மாறுறாங்க. எப்போ யூதாஸாக மாறுறாங்க? அவங்களுக்குன்னு சில பணங்கள், சில வருமானங்கள், சில பொருளாதாரம்லாம் வரும்போது அதை வைத்து யாரை கனம் பண்ணவில்லை இவர்கள்? கர்த்தரை கனம் பண்ணாதனால அவர்களுக்குள்ள யூதாஸோடைய ஆவி என்ன பண்ணுது? புகுந்து அவர்களை பொருளாசக்காரர்களாய் மாற்றி அவர்களை பெருமை அடைய வைத்து தங்களை ஒரு பெரிய ஆளாக நினச்சிக்கிறாங்க. பெரிய ஆளை நினைக்க வச்சு அதுதான் அவருடைய ஆசீர்வாதத்திற்கும் நன்மைக்கும் எதிர்கால அந்த வாழ்க்கைக்கான சாபத்திற்கும் அடிப்படையாக என்ன பண்ணுகிறது அங்கே அமைகிறத பார்க்க முடியுது. அதனால தான் சபையில் இதெல்லாம் கவனமாக கேட்கணும். செவ்வாய்க்கிழமையில் என்ன போதிக்க போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையோட முக்கியமான கட்டத்தை விட்டுருவீங்க நீங்கள். ஏன்னா வசனத்தை கேட்டிங்கன்னா ஆவியானவர் என்ன பண்ணுவார்? உங்களுக்குள்ளே கிரியை செய்வார். வசனம் இல்லாமல் ஆவியானவர் என்ன பண்ண முடியாது? கிரியே செய்ய முடியாதுன்றது தான் அங்கே பிரச்சனை. அப்போ சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் எப்படி உங்களை விடுதலையாக்கும்? அங்கே பரிசுத்த ஆவியானவர் தான் என்ன பண்ணுறார்? சத்தியத்தை கொண்டு உங்களை விடுதலை ஆக்கிறார். வெறும் ஒரு பிரசங்கம், வெறும் ஒரு வார்த்தை என்ன பண்ணுறதில்ல, அங்கே மாற்றிடுறது இல்லை. அப்படி மாற்றணும் எல்லாரையும் மாற்றிருக்கோம். ஆவியானவர் அந்த கிரியை செய்கிறார். எதை வச்சு செய்கிறார்? வசனத்தை வைத்து தான். அப்போ யூதாஸை போல ஒரு மனுஷன் சபைக்குள்ள ஒரு ஊழியத்தில் உருவாகிடக்கூடாதுன்றதுல தான் சபை ரொம்ப கவனமாக இருக்கணும். வெளியே நம்ம நிறைய நேரத்தில் உள்ள கவனிக்கிறதில்ல, வெளியே தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த கோயிலை கட்டிட்டா, இவன் பண்ணிட்டா, அப்படி இருக்கிறான், அந்த மதம், அது தேவையே இல்லை. உள்ளே இருக்கிற ஆளுங்க தான் பிரச்சனை. நீங்கள் உள்ளே இருக்கிறவங்க சரியாக இருந்துட்டீங்கன்னா அதுக்குள்ளே வரக்கூடியது எல்லாமே எப்படி இருக்கும்? சரியானதாக இருக்கும். இயேசு அதை போதித்தார். புறம்பானதை நீங்கள் கழுவி சுத்தப்படுத்துறதுக்கு முன்பதாக எதை சுத்தப்படுத்துங்கள்? நீங்கள் உள்ள சுத்தப்படுத்துங்கன்றார். எது உள்ள சுத்தப்படுத்துங்க? நீங்கள் உள்ள சுத்தப்படுத்துங்க. புறம்பானதை நீங்கள் சுத்தமாக வச்சுக்கிறீங்க, ஆனால் உள்ளம் எப்படி இருக்குது? கேடு உள்ளதாக இருக்குது, துர்மார்க்கமாக இருக்குது, பொருளாசை உள்ளதாக இருக்குது, பண ஆசை உள்ளதாய் இருக்கிறது என்று இயேசு போதித்தார். யார் போதித்தது? அதை இயேசு போதித்தார். அதை இன்னைக்கு அதுதான் பிரச்சனையாக இருக்குது. இன்னைக்கு
இன்னைக்கு பின்மாற்றத்தில் அடைவது எல்லாத்துக்கும் காரணம், எல்லாத்துக்கும் இந்த பொருளாசை பண ஆசை தான் அடிப்படையாக நிற்கிறது. அப்போ அதனால தான் இவர்களுடைய அடையாளம் என்ன? ஏன்னா இன்னொரு அடையாளம், ஆசீர்வாதத்தோட ஒரு அடையாளம் ஆபிரகாமின் சந்ததின்னு சொல்கிறோம். அப்போ பொருளாசையும் பண ஆசையும் உள்ளவருடைய அடையாளம் என்ன? நிறைய இருக்குது. அதில் முக்கியமான அடையாளம், இவர்கள் முக்கியமாக சபைக்குள்ள ஊழியத்துக்குள்ள யாராக இருக்கிறார்கள்? அவர்கள் யூதாஸாக இருக்கிறார்கள். யாராக இருக்கிறார்கள்? அவங்க இருக்கிற வரைக்கும் ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணிக்கிட்டே இருப்பாங்க? இந்த மாதிரி தான் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒன்று குறை சொல்லிக்கிட்டே இருக்கணும் அவங்களுக்கு. அவங்களுடைய முடிவு உண்மையாகவே நன்றாக இருக்க போவது இல்லைன்றது மட்டும் நல்லாவே தெரியும் எனக்கு. ஏன்னா ஒருபோதும் யாரும் ஊழியத்தை என்ன பண்ண முடியாது, கெடுக்கவோ தடுக்கவோ பிரச்சனை ஒன்றும் பண்ண முடியும், ஆனால் ஜெயிக்கவோ முடியவே முடியாது. தேவன் நினைத்ததை மனுஷன் தடை செய்யவே முடியாது பாருங்க. அப்போ நிறைய நேரத்தில் நம்ம அதை மறந்துடுறோம். கடவுள் நம்மளை ஒரு ஊழியத்தில் வச்சிருக்கிறார், நம்ம ஒரு சபையில் இருக்கிறோம், நம்ம அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறோம், நமக்குன்னு ஒரு அழைப்பு இருக்குது, நமக்குன்னு ஒரு திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார். நம்ம ஒன்றும் சும்மா சபைக்கு வந்து ஏதோ வந்து ஒரு விசுவாசியாக இருந்து ஒரு காணிக்கையை போட்டு போகிறதுக்காக கடவுள் நம்மளை சபையில் வைக்கவில்லை என்ற அந்த தெளிவு அவங்களுக்கு இல்லை பாருங்கள். தெளிவுனா என்ன இருக்கணும்? நான் அழைக்கப்பட்டது, நான் சபைக்கு வந்திருப்பது, இந்த ஊழியத்தில் இருப்பது, எல்லாவற்றுக்கும் தேவன் ஒரு நோக்கத்தை என்ன பண்ணியிருக்கிறார், வைத்திருக்கிறார். அந்த நோக்கத்தை, தேவனுடைய திட்டத்தை நான் சபையில் இருந்து என்ன பண்ண வேண்டும், அதை நிறைவேற்ற வேண்டும். அதனால தான் பழைய ஏற்பாட்டு காலங்களில் தாவீது போன்றவர்கள்லாம் சபையை பற்றி பேசும்போது அவ்வளோ அழகாக பேசுகிறாங்க. தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் என்றார். எங்கே நாட்டப்பட்டவர்கள்? தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழிப்பாக இருப்பாங்கன்னு பேசுகிறார். செழிப்பாக இருக்கிறவர் யார்? எவனுடைய முடிவு நன்றாக இருக்கும், எவனுடைய முடிவு ஆசீர்வாதமாக இருக்கும், எவனுடைய முடிவு சாட்சி உள்ளதாக இருக்கும் என்றால் தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள். நம்புறீங்களா நீங்கள் அதை? அப்போ இது ரொம்ப முக்கியமானது பாருங்கள். அப்போ இந்த இடத்துல நடக்கிற சம்பவம் தான், இதுதான் ஆரம்பம். இந்த பொருளாசையோட ஆரம்பம் அங்கே சொல்லுகிறது, அவன் திருடனானபடியினாலும் அவன் பணப்பையை அவன் தன் கையிலே சுமக்கிறவனானபடியினாலும் என்ன பண்ணுகிறவனா இருக்கிறான் அவன். ஆமாம், அப்படிப்பட்டவனா இருக்கிறபடினாலும் இப்படியாக சொன்னான் அப்படின்றார். சரி, என்ன நடந்தது? லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் வாங்க. இப்போ லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம். என்ன நடந்ததுன்றதை பார்ப்போம். இது வேதம் எப்படி அவனை வர்ணிக்குது. ஏன்னா சில நேரத்தில் விசுவாசிகளுக்குள்ளே இருக்கிற தீமைகளை, அவங்களுக்குள்ளே இருக்கிற சில சிந்தைகளை இந்த மாதிரி வர்ணிக்கவே முடியாது, அல்லது சொல்லவே முடியாது. சொன்னீங்கன்னா பயங்கர கோவம் வந்துடும் அவங்களுக்கு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 1வது வசனம் பாருங்கள். பஸ்கா எனப்பட்ட புளிப்பில்லாத அப்ப பண்டிகை சமீபமாயிற்று. அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் அவரை கொலை செய்யும்படி யோசித்து ஜனங்களுக்கு பயப்பட்டபடியினால் எவ்விதமாய் அப்படி செய்யலாம் என்று வகை தேடினார்கள். அப்பொழுது 12 ஒருவனாகிய ஸ்கரியோத் என்னும் மறுபேர் கொண்ட யூதாசுக்குள் யார் புகுந்தானாங்க? சாத்தான் புகுந்தான் இருக்குது. என்ன பண்ணினான் அவன்? சரி, இதுக்கப்புறம் நமக்கு சப்ஜெக்ட் எல்லாமே தெரியும். இவனுக்குள்ள சாத்தான் புகுந்தவொடனே யூதாஸ் எப்படி செயல்பட்டான்? யூதாஸ் நான் நேராகவே அவர் கொண்டு போட்டுறேங்க, இல்லை அவர் வேறு ஏதாவது விஷம் வச்சு கொண்டு விடுறேங்க. ஏன்னா அவன் கூடவே இருக்கிறான், இயேசுவோட கூடவே. அவங்களுக்கு தேவை இயேசுவை எப்படியாவது கொண்டுடணும். இதுதான் அவங்க யாருக்கு? எதிராளிகள் அல்லது அன்னைக்கு இருந்த வேத பாரகர்கள், பரிசேயர்கள் அல்லது யூதர்களுக்கு இருந்த ஒரே நோக்கம் என்ன? இயேசுவை கொலை செய்யணும், இயேசுவை சாகடிக்கணும். ஏன்னா அவங்களுக்கு அது பழக்கம். வகை வகையாக சந்ததி சந்ததியாக பல தீர்க்கதரிசிகளை கொன்று குவித்தவர்கள். இயேசு அதெல்லாம் பேசுகிறார் ஒரு இடத்துல. நீங்களாம் உங்கள் தீர்க்கதரிசிகளை, முன்னோர்களை போல தீர்க்கதரிசிகளை கொலை செய்யும்படியாக இருக்கிறீங்க, நீங்களும் அப்படியே அதே சிந்தையிலே தான் இருக்கிறீங்களாம் பேசுகிறார். அவங்களுக்கு அதெல்லாம் வழக்கமானது. அவங்களுக்கு அதெல்லாம் ஒரு குற்ற உணர்ச்சிக்கூடிய இதோ ஐயோ அப்படிலாம் கிடையாது. அவங்க வகை வகையாக அவங்க கொண்டுகிட்டே வர ஒரு வம்சம். இப்போயும் இயேசுன்னு ஒருத்தர் வந்துருக்கு, இவர் என்ன பண்ணிடலாம், கொண்டு வரணும், அவ்வளோதான். அவங்களுக்கு யாரையும் வாழ விட்டுறக்கூடாது, யாரும் இருக்கக்கூடாது. அவங்களுக்கு முக்கியமாக இந்த மாதிரி ஆளுங்களாம் இருக்கக்கூடாது. சரி, அப்படி கொண்டு வரணும்னு வரும்போது அவங்க ஜனங்க அவர் கூட பெரிய அவருக்கு பாதுகாப்பாரன் போல, அல்லது அவர்கள் ஏன் கொலை செய்ய முடியலன்றது வேதம் சொல்லுகிறது என்றால் ஜன கூட்டமாக இருந்தபடியினால். என்ன கூட்டமாக இருந்தபடியினால்? ஆமாம், ஜனங்களை வச்சுக்கிட்டு இதை செய்ய முடியாது. அப்போ எவ்வளோ பெரிய ஒரு பாதுகாப்பு பாருங்கள். இனி கூட நல்ல ஊழியத்திற்கு நல்ல ஒரு விசுவாசிக்கான அடையாளம் அதுதான். ஒரு ஊழியம் செய்கிறேன்னா, ஒரு நல்ல விசுவாசியாக இருக்கிறீங்கன்னா நீங்கள் யார் பக்கம் தான் நிற்பீங்க? நீங்கள் யூ ஷுல் ஸ்டாண்ட் வித் த பாஸ்டர். யார் பக்கம் தான் நிற்பீங்க நீங்கள்? ஆமாம், அவருக்கு ஏதோ நடக்குது, அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, நமக்கு என்ன வந்துச்சு, நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்ப்போன்னு இருக்கும்போது தான் அந்த செயலை செய்யக்கூடியவர்கள், ஊழியத்துக்கு விரோதமாக, ஊழியக்காரனுக்கு விரோதமாக செயலை செய்யக்கூடியவங்க இன்னும் என்ன பண்ணிடுறாங்க, அங்கே உத்வேகம் அடைகிறாங்க, ரொம்ப சப்போர்ட்டிவ். பரவாயில்ல, அவங்க ஆளுங்களே அமைதியாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஆடுவோன்னு பார்க்குறாங்க. அங்கே அது ஒரு நல்ல ஒரு விசுவாசிக்கான அடையாளம் இல்லை. ஆனால் இயேசுவுக்கு நல்ல மக்கள் இருந்தபடினால அந்த மக்கள் பாதுகாப்பாக இருப்பாங்க, கொலை செய்ய முடியாது மக்களை வச்சுக்கிட்டுன்ற பயம் யாருக்கு இருந்தது? யூதர்களுக்கு இருந்தது, எதிராளிகளுக்கு இருந்தது.
அதனால் அவர்கள் வகை தேடினார்கள் இருக்குது. என்ன பண்ணினார்கள்? அவர்கள் வகை தேடும் போது, அந்த வகை தேடும் போது விசுவாசத்தில் குறை உள்ளவன் இருக்கிறான். இயேசுவோடு கூட பலவிதமான பலவீனம் உள்ளவர்களும் அதில் என்ன பண்ணுறாங்க? இயேசுவோட சீஷர்கள் இருக்கிறாங்க, பயந்தாங்கோலிங்க இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. இவர்களில் யாரை சூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா யூதாஸை தான் சூஸ் பண்ணுறான் பிசாசு. யார் சூஸ் பண்ணுறாங்க? ஏன்னா அவனுக்கு ஈஸி. ஒரு ஒரு மனுஷனை மொட்டும் முதலமாக அவனுடைய அழைப்பு, அவனுடைய தெரிந்து கொள்ளுதல், கடவுள் அவனை பற்றி வைத்திருக்கிற நோக்கம், திட்டம் எல்லாத்தையும் அழிப்பதற்கு அவன் பெரிய டூலா அல்லது ரொம்ப சிம்பிள் டூலாக எடுத்து பயன்படுத்துவது எதுனா பணம் தான். எந்த மனுஷனுக்குள்ள பண ஆசை உள்ளவனாக இருக்கிறானோ அவன் பண ஆசை. என்ன போன வாரம் கூட சொல்லுறேன், பொருள் ஆசையோடைய விளக்கம்னா என்னது? நான் தேவனுக்கு கனப்படுத்தாமல் வைத்திருக்கிறது காரியம் எல்லாமே என்னவா இருக்கிறது? பொருள் ஆசையாக இருக்கிறது. என்னவா இருக்கிறது? ஆமாம், அது உங்களுடைய மனசாட்சிக்கு, உங்களுடைய மனதுக்கு, உங்களுடைய எண்ணத்துக்கு தான் தெரியும். கடவுளுக்கு உங்களுக்கு தான் அது தெரியும். அதுக்கப்புறம் தான் அது ஊழியக்காரனுக்கோ அல்லது சபைக்கோ அல்லது ஊழியத்துக்கோ வெளியே என்ன பண்ணுது? அது தெரிய வருகிறது. அப்போ இந்த பிசாசு யூதாஸை பற்றி பேசும்போது பிசாசு இது வேதம் என்ன சொல்கிறது? இந்த யூதாஸுக்குள் யார் புகுந்தானாங்க? பிசாசு புகுந்தான். பிசாசு புகுந்த பிறகு யூதாஸ் என்ன செயலை செய்தான்? ஒரு பிசாசு புகுந்த ஒரு விசுவாசிக்குள்ள கிட்டத்தட்ட யூதாஸ் வந்து ஒரு ஊழியக்காரமாக இருந்தான். இவனுக்குள்ளே இருந்த பிசாசு அவனை எங்கே போக வச்சது, என்ன பேச வச்சதுன்றது 4வது வசனம் பார்க்குறோம் இல்லையா? அவன் பிரதான ஆசாரியரிடத்திலும் சேனை தலைவரிடத்திலும் போய் அவரை காட்டு கொடுக்கும்படி வகையை குறித்து அவர்களோடு ஆலோசனை பண்ணினான். அவர்கள் சந்தோஷப்பட்டு அவனுக்கு பணம் கொடுக்க உடன்பட்டார்கள். அதற்கு அவன் சம்மதித்து ஜனக்கூட்டம் இல்லாத வேளையில் அவரை அவர்களுக்கு காட்டி கொடுக்கும்படி சமயம் தேடினான். சரி, இது வரைக்கும் கடந்த வாரம் பார்த்தோம். அப்போ இந்த 2 சப்ஜெக்ட் தான் அதில் கடந்த வாரத்தையும் இந்த வாரத்தையும் ஒன்று கவனிச்சோம். என்னது? ஒரு ஸ்திரீ இயேசுவுக்காக நலந்தையில் கொடுக்கும்போது இதை விட்டு யாரு கொடுத்துருக்கலான்னு பேசினா, அவன் ஏழைகளுக்கு கொடுக்கலாம், தரித்திரம் கொடுக்கலான்னு பேசினா இதே வாய் இப்போ அதே இயேசுவை காட்டி கொடுக்கும்படியாக எங்கே போய் பணம் வாங்குது? இப்போ அவருடைய எதிராளிகள் இடத்துல, சத்துருக்கள் இடத்துல போயிட்டு பணத்துக்காக வாங்குறான். சரி, இன்னைக்கு நம்ம சொல்கிறோம் என்னது? இந்த பணத்துக்காக விபச்சாரி அப்படின்னா என்ன? ப்ராஸ்டியூஷன் தான் அர்த்தம். பணத்துக்காக தன்னுடைய சரீரத்தை கொடுக்குறவன், அவளுக்கு பேர் தான் என்னது? விபச்சாரின்னு சொல்கிறோம். நம்ம அவளை இழிவாக பார்க்குறோம், கேவலமானவன்னு சொல்கிறோம். உண்மையாகவே அது கேவலமான ஒரு தொழில் தான். அது பணத்துக்காக கொடுக்குற ஒரு பொருள் அல்ல. எது? இந்த சரீரம். இது தேவன் அதுக்காக அந்த இன்பத்தையோ அல்லது அந்த காரியத்தையோ கொடுக்கவில்லை. அது ஒரு இயற்கை பிரமாணம் அல்லது ஒரு இயற்கை நல்ல காரியத்துக்காக தான் தேவன் என்ன பண்ணியிருக்கிறார்? இந்த உடலை, சரீரத்தை எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறார். ஆனால் இதை வச்சு அவள் என்ன பண்ணுறா? ட்ரேட் பண்ணுறா. அதனால வேதம் அவளை விபச்சாரின்னு சொல்லுது, ப்ராஸ்டியூஷன் சொல்லுது. சரி, அவள் சரீரத்தை கொடுத்து பணத்தை என்ன பண்ணுறாங்க? வாங்குறது. அந்த பணம் தான் அவளை யாராக மாற்றுகிறதா? யாருன்ற பேரை கொண்டு வருதாங்க? விபச்சாரின்ற பேர் வருது. ஹலோ, ஏன்னா அதே செயலை ஒரு கணவன் மனைவி செய்யும் போது, ஒரு கணவன் மனைவி செய்யும் போது, ஆண் பெண் செய்யும் போது அந்த பேச்சு என்ன பண்ணுறதில்ல? அப்படி சொல்லிவிடுவோமா நம்ம? அப்படி ஒரு பேர் வருமா? வரவே வராதாங்க. ஆனால் அந்த செயலை பணம் கொடுத்து செய்யும் போது என்னன்னு வந்துடுது? அது விபச்சாரம் செய்கிறான்னு சொல்லிடுறோம். சரி, அப்போ இதே தான் பார்த்தீங்கன்னா யூதாஸ் காரியத்துக்கும். யூதாஸ் பணம் கொடுத்து இயேசுவை காட்டி கொடுக்குற செயல் என்பது என்னது? இவன் ஒரு விபச்சாரக்காரனுக்கு அல்லது விபச்சாரத்துக்கு நிகரான ஒரு தவறை என்ன பண்ணுறான்? இவன் செய்கிறான். வாட் எவர் யூ ட்ரேட் பை த மணி இஸ் லஸ்ட் அண்ட் ப்ராஸ்டியூஷன். பணத்துக்காக நீங்கள் எதை செய்தாலும் எப்படி செய்தாலும் அது என்னவாக இருக்கிறது? அது விபச்சாரமே. சரி, யூதாஸ் அப்படிப்பட்ட ஒரு செயலை தான். இயேசுவை காட்டி கொடுக்குறேன், எனக்கு என்ன பண்ணுங்க? பணத்தை 30 வெள்ளிக்காசு கொடுத்துருங்க, எனக்கு ஒரு நிலம் கொடுத்துருங்கன்னு கேட்குறான். அதுக்கு அவங்க ஓகே சொல்கிறாங்க, சந்தோஷமாக வராங்க. இயேசுவோட கூடவே எப்படி ஒருத்தன் கிடைக்கிறான்? தூரமாக கிடைச்சா பரவாயில்ல. 12 பேரை தெரிந்து கொள்கிறாரு ஜனத்து கூட்டத்தில். அந்த 12 பேரில் ஒருத்தன் யாராக இருக்கிறான்? பண ஆசை உள்ளவனாய் மாறுகிறான். சரி, இப்போ என்ன ஆனது? இப்போ கவனிக்கணும். இயேசுவை காட்டி கொடுத்தான். அந்த கதைலாம் நமக்கு தெரியும், அது படிக்க தேவையில்லை. காட்டி கொடுத்தான். இயேசுவை அவர்கள் பிடித்தார்கள். கொண்டு போயிட்டு சிலுவையில் அடிக்கிறதுக்கு முன்னாடி அவரை பலவிதமான சித்திரைகளுக்கு உட்படுத்துகிறாங்க, சித்திரவாதைகளுக்கு உட்படுத்துகிறாங்க. அப்போ பலவிதமான அந்த சித்திரவாதைகளுக்கு உட்படுத்தும் போது அங்கே யூதாஸ் இதெல்லாவற்றையும் பார்க்குறான். பார்த்துட்டு பிறகு இன்னும் சிலுவையில் அறையில், ஆனால் அந்த சித்திரவாதிகளை பார்த்துட்டு பிறகு இப்போ ஒரு யோசனை வருது. சரி, எவ்வளோ சித்திரவாதி, ஏன்னா இது வந்து வெளிரங்கம் ஆயிடுச்சு. யூதாஸ் வந்து பணம் கொடுத்து, ஏன்னா இயேசுவை அதை சொல்லிட்டார், வெளிரங்கமாக சொல்லிட்டார். அதை பந்தி இருக்கும்போது இயேசுவை வெளிரங்கமாக யாருன்னு ஒருத்தர் கேட்குறாங்க. கேட்கும்போது சொல்லிட்டாங்க இவன் தான் அப்படின்றது என்ன பண்ணிட்டாங்க? சொல்லிட்டாங்க. அப்படி வெளிப்படையாக தெரிஞ்சபடினால அவனுக்கு தெரியுது, பணத்தை வச்சுக்கிட்டு தன்மானத்தோடோ அல்லது பணம் வந்து எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையோ சமாதானத்தையோ நல்ல எதிர்காலத்தையும் இனி என்ன பண்ண முடியாது? தரவே முடியாது. இந்த பணத்தை வச்சு நான் வாழ்ந்தேன்னா
நான் இருக்கிற காலம் வரைக்கும் இருக்கிற ஜனங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க, இயேசுவை காட்டி கொடுத்துட்டு வாங்கின பணம், இயேசுவை காட்டி கொடுத்துட்டு வாங்கின நிலம், இயேசுவை காட்டி கொடுத்துட்டு வாங்கின வீடு, இயேசு வாங்கி காட்டி கொடுத்து வாழற வாழ்க்கைன்னு தான் ஜனங்க எல்லாம் பேசுவாங்க. அதனால என்ன ஆனது, அதுதான் பார்க்க போகிறோம். பண ஆசை, பணத்தை வச்சு ஒரு பாவத்தை செஞ்சுட்டான். பணத்தை வச்சு பாவத்தை செஞ்சதுனால அவனுடைய முடிவு என்னவாய் மாறினது பார்க்கலாம் பாருங்க. மத்திய எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து பாருங்க. மத்திய எழுதின சுவிசேஷம் 27:1 பாருங்க. விடியற் காலமான போது, மத்திய 27:1, விடியற் காலமான போதும் சகல பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணி அவரை காட்டி கொண்டு போய் தேசாதிபதியாகி பொந்தி பிலாத்துவினிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள். அப்பொழுது அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளி காசை பிரதான ஆசாரியரிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் திரும்ப கொண்டு வந்து, குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததனால் பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள், எங்களுக்கு என்ன, அது உன் பாடு என்றார்கள். அப்பொழுது அவன் அந்த வெள்ளி காசை தேவாலயத்தில் எரிந்துவிட்டு புறப்பட்டு போய் நான்று கொண்டு செத்தான். பிரதான ஆசாரியர் அந்த வெள்ளி காசை எடுத்து, இது இரத்த கிரியமானதால் காணிக்கை பெட்டிகளை இதை போடல் ஆகாது என்று சொல்லி ஆலோசனை பண்ணின பின்பு அந்நியரை அடக்கம் பண்ணுவதற்கு குயவனுடைய நிலத்தை அதனாலே கொண்டார்கள். இது நிமித்தம் அந்த நிலம் இந்நாள் வரைக்கும் இரத்த நிலம் எனப்படுகிறது. இஸ்ரவேல் புத்திரரால் மதிக்கப்பட்டவருக்கு கிரயமாக 30 வெள்ளி காசை அவர்கள் எடுத்து கர்த்தர் எனக்கு கற்பித்தபடி குயவனுடைய நிலத்திற்காக அதை கொடுத்தார்கள் என்று எரேமியா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது. அப்பொழுது நிறைவேறிற்று. சரி, இந்த சம்பவம் என்ன சம்பவம்? அந்த பணத்தை வைத்து யூதாஸ் பெற்ற பலன் என்ன அப்படின்னு பார்க்குறோம். the lust of money, பண ஆசை, பொருள் ஆசை. யூதாஸுக்கு கொடுத்த பலன் என்ன? அவனுக்கு ஏதாவது மறுவாழ்வு, மறுஜென்மம், மன்னிப்பு இது ஏதாவது கிடைச்சதான்னு பார்த்தா இல்லை. அதனால தான் சொல்கிறேன், மற்ற பாவங்களுக்கெல்லாம் பார்க்குறோம். மற்ற வேதத்தில் பல பாவங்களுக்கு பார்க்குறோம். ஆதாம் ஏவாள் முதல் கொண்டு பார்க்குறோம். செய்யாதுன்னு சொன்னதை செஞ்சாங்க, குறைஞ்சபட்ச தண்டனையை கொடுத்து குறைஞ்சபட்சம் 900 வருஷமாக அதை வாழ வைக்கிறதுக்கு பூமியில் அவங்களுக்கு இடமா என்ன பண்ணார் கடவுள், அவங்க கொடுத்தார். காயின் ஒரு பாவத்தை செஞ்சான், அவனுக்கு குறைஞ்சபட்சம் வாழ்வதற்கான ஒரு இரக்கத்தையாக தேவன் என்ன பண்ணாராங்க, காண்பித்தாராங்க. காயினை கொள்ளுகிற எவன் மேலும் 7 பழி சுமரும்ன்றதுலாம் அவனுக்கு கடவுள் அவனுக்கு காண்பித்த தயவு. அப்போ இது மாதிரிலாம் பார்க்குறோம். தாவீது பாவம் செய்யும் போதெல்லாம் கடவுள் அவனை மன்னித்து மறுபடியும் அதிலிருந்தே ஒரு பெரிய ஒரு சந்ததி என்ன பண்ணுறாரு, உண்டு பண்ணுறதுலாம் பார்க்குறோம். ஆனால் இந்த பணத்தில் சிக்கின ஆளுங்களை மட்டும் பார்த்தீங்கன்னா, who have trade and lust and do sin by the money, இந்த பொருளாசை பண ஆசை ஏன் இயேசு இவ்வளோ அதிகாரமாக சொல்கிறாரு, பொருளாசைக்கு எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்றார். ஏன் சொல்கிறாருன்னா, இது மட்டும் ஒரு விசுவாசிக்குள்ள, ஒரு கிறிஸ்தவனுக்குள்ள இருந்தது என்றால் அவனுடைய நிலைமை மிகவும் பரிதாபம், அவனுடைய சந்ததி மிகவும் பரிதாபம். அவனுடைய வாழ்நாள்லேயே அவன் அதை என்ன பண்ணுறான், கண்டிப்பாக அனுபவிப்பான். பணம் அவ்வளோ பெரிய பயங்கரமான ஒரு விஷயம், நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயம் அல்ல. பிசாசு ரொம்ப எளிதாய் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை கெடுப்பதற்கும் அழிப்பதற்கும் நாசப்படுத்துறதுக்கும் அவன் எடுக்கிற ஆயுதம் என்பது பண ஆசை தான். ஒரு மனுஷனுடைய உள்ளத்தில் அதில் அழிக்கப்படுகிற விசுவாசிகளுடைய எண்ணிக்கையில் 99% இந்த பண ஆசை தான், பொருள் ஆசை தான். மற்றதான் ரொம்ப வேறையாக இருக்கும். அப்போ இந்த பொருளாசை இயேசுவோடு கூட இருந்த சீசன் 3.5 வருஷம் இயேசு செய்த அற்புதங்களை, இயேசு பேசின வார்த்தைகளை, வசனங்களை கேட்டு இது எல்லாத்தையுமே நன்றாக அறிந்த யூதாஸ், அவனும் புது ஆள் கிடையாது. அதான் சொன்ன, ஒரு போதகருக்கு நிகரான ஒரு வேலையை செய்து கொண்டிருந்தவன். இயேசுடைய ஊழியத்தில் ஒரு முக்கியமான ஃபினான்ஷியராக இருந்தவன், பணத்தை ஹேண்டில் பண்ணுற ஒரு வேலையில் இருந்த ஒரு மனிதன். அவனுடைய நிலைமை எப்படி மாறி, இன்னொரு சில இடத்துல பார்க்குற குடல் சரிஞ்சு செத்து போனான்லாம் இருக்குது. எப்படி செத்து போனான் இருக்குது, அவ்வளோ கொடூரமான ஒரு மரணமாய் மாறி போனது அவனுக்கு. அப்போ இந்த இடத்துல இந்த சம்பவங்களை பற்றி பார்க்குறோம். அவன் என்ன செய்கிறான், மனம் கசந்துறான். என்ன பண்ணிடுறான், அவன் மனஸ்தாபப்பட்டு இருக்குது. மனஸ்தாபப்பட்டு மறுபடியும் எங்கே இந்த பணத்தை வாங்கினானோ அதான் சொல்கிறேன். நீங்கள் பணத்தில் மட்டும் தீமை செஞ்சிட்டிங்கன்னா அது எவ்வளோ பணம் கொடுத்தாலும் அதை மறுபடியும் மாற்றவே முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும் அதை. ஏன்னா நீங்கள் அது லஞ்சமாக கொடுக்குறீங்க ஆண்டவருக்கு. ஆண்டவர் அன்றைக்கி நான் ஒரு 10,000 ரூபாய் தரல, நாங்கள் இப்போ 20,000 ரூபாய் பண்ணிடுறேன் சேர்த்து, ஆமாம் இப்போ எடுத்து வச்சிடுறேன் அப்படின்னா அன்னைக்கு எங்கே கிருபை அப்படி கொடுத்தா ஒத்துப்பீங்களா நீங்கள்? ஆண்டவர் இன்னைக்கு கொடுக்கல,
ஒரு 10 நாள் கழித்து கொடுக்குறேன்னா உங்கள் நிலைமை என்ன ஆகும், உங்கள் வாழ்க்கை என்ன ஆகும், எதிர்காலம் என்னவாகும், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். புரியுதுங்களா உங்களுக்கு? சிலவருடைய வாழ்க்கையெல்லாம் பார்க்குற ரொம்ப கொடூரமாக இருக்குது. விசுவாசிகளுடைய வாழ்க்கை நல்லபடியாக ஒரு வேலையை முடிச்சிருக்கணும், நல்லபடியாக இருந்திருக்கணும், இருக்க முடியல. ஏன் இருக்க முடியல? கிருபை இல்லைங்க. ஏன் கிருபை இல்லை? ஆண்டவர் சும்மாவே எடுத்துட்டாரா? இல்லை. அவருக்கு ஆசை அவங்கள கஷ்டப்படுத்தி பார்க்கணும்னு கிடையவே கிடையாது. காரணம் என்ன? இதுதான், லஸ்ட் ஆஃப் மணி வில் லீட் யூ டு எவ்ரி ஈவில் திங். நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத அல்லது யோசிச்சு கூட பார்க்காத ரொம்ப கொடூரமான இடத்துல கொண்டு போயிட்டு உங்களை நிறுத்தும். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு சபையில் ஒரு விசுவாசி இருந்தார், உதாரணத்துக்காக சொல்கிறேன், புரியும் உங்களுக்கு. சபையில் ஒரு விசுவாசி, நல்ல விசுவாசி. அவர் ஒரு அரசாங்கத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார். ஒரு ரிட்டையர்ட் ஆகிட்ட பிறகு அவருக்கு சில பழக்க வழக்கங்கள் வருது. சபைக்குள்ளேயே அன்றைக்கி கொஞ்சம் பேர் இருந்தாங்க, இந்த குடிக்கிறவங்க, அவங்களாம் எங்கள் அப்பா காலத்தில். அவங்களோட சேர்றாரு. விசுவாசிகளே ஒன்றா சேர்ந்து குடிப்பாங்க. அதெல்லாம் எங்களுக்கு காதுபட இல்லை, ஆதாரபூர்வமாகவே வந்துச்சு எங்களுக்கு. நான் கண்டுக்கல அதெல்லாம். இன்னொரு சபை விசுவாசி வீட்டில் ஒரு விசுவாசி வாடகை இருக்கிறாரு. இவங்க எல்லாம் நம்ம சபையில் இருக்கிற ஆண்கள்லாம் போயிட்டு அங்கே போய் தண்ணி அடிக்கிறாங்க. ஒரு 4-5 பேர் போகும்போது அதில் அந்த ஓனர் அம்மா எங்களுக்கு ஃபோன் பண்ணுது சண்டே மதியானம். சபை விசுவாசின்னு சொல்லிட்டு தான் இந்த எங்கள் வீட்டு கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் இடம் கொடுத்தேன். 4-5 பேர் சேர்ந்து இவனுக்கு தண்ணி அடிக்கிறானுங்க, எப்போ பார்த்தாலும் வரேன், எல்லாம் உன் சபை விசுவாசிங்க தான். எவ்வளோ அசிங்கம் பாருங்க. சரி, இவனுங்களாம் யார் அப்படின்னு பார்த்தா இவனுக்கு யாருமே கடவுளை கனப்படுத்தாதவங்க, பணத்தாலோ பொருளாலோ ஏதோ சும்மா வருவானுங்க, பின்னாடி இப்படி உட்காந்துட்டு போகிறவங்க. முக்கிய குறை நல்லா சொல்லுவாங்க. இந்த குறை உண்டாக்குறது, இந்த கோல் மூட்டுறது, சிண்டி விடுறது, இதெல்லாம் நல்லா பண்ணுவானுங்க. எங்கெங்கே தங்களுடைய ஆண்மையை காண்பிக்கணுமோ நிரூபிக்கணுமோ அங்கே என்ன பண்ணுறதுல நிரூபிக்கிறது இல்லை, அங்கெல்லாம் அடங்கி போயிடுது. எங்கே காட்டக்கூடாது அங்கே என்ன பண்ணிடுறது, காட்டுறது. அதில் போயிட்டு இந்த மனுஷனும் சிக்கிறாரு. சிக்கிட்டு ஒரு வாட்டி அவர் கண்ணாமுன்னான்னு பேசுகிறாரு. நான் சபை இழுத்து மூடுவனா ஆகுனா யார் தெரியுமா? சரி, எதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது ஒரு சொன்னார், உங்கள் அப்பா எப்படி தானியலை பற்றி 4 வாரம் பிரசங்கம் பண்ணலான்னு கேட்டார். தானியலை பற்றி 4 வாரம் எப்படி பிரசங்கம் பண்ணுவார்? அவர் பேசுகிறது என்ன வச்சு தான் பேசுகிறாரு. அதான் பல முறை சொல்லிட்டேன், இங்கே 2 ஸ்பீக்கரு, மைக்கு, இவ்வளோ ஆம்ப்ளிஃபையர்ஸு, பல லட்சம் ரூபாய் கொடுத்து இங்கே மைக் எல்லாத்தையும் வாங்கி பேசுகிறதுக்கு ஊருக்காரங்க பேசிக்கிறோம், வெளியே போகிற திருநாய்க்க பேசுகிறோம், அவ்வளோ இல்லை சவுறு இந்த இதுக்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறோமா? உள்ளே வர மனுஷங்களுக்கு தான் பேசுகிறோம், உனக்கு தான் பேசுகிறோம், வேறு யாருக்கு பேசிக்கிட்டு இருக்கிறோம்? நாங்கள் இருக்க கழுதி கொஞ்சம் மறைவாக பேசுகிறோம். நீ அது கூட புரிஞ்சிக்கலன்னா என்னை பற்றி தான் பெரிய கண்டுபிடிப்பு. அவ்வளோ தூரம் கண்டுபிடிச்ச நீ என்னென்ன பாவம் உனக்குள்ளே இருக்குது என்னதெல்லாம் நிதானித்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்ன பண்ணிடலாம், தப்பிக்கலாம். ஏதாவது ஒன்று சொல்லி சண்டை போடணும், ஊழியக்காரனை வம்பெழுக்கணும். ஏன்னா அவர் தான் அடங்கி போய் இப்போ என்ன மாதிரிலாம் அவர் பேச மாட்டார். நான் லெஃப்ட் அண்ட் ரைட்டு கொடுத்துருவேன், கொடுக்குறது மட்டும் இல்லை வச்சு செஞ்சு விட்ருவேன் நான். புரியுதுங்களா உங்களுக்கு? நிறைய பேர் ரொம்ப எல்லாம் மீறி போனாங்கன்னா அவங்களுக்கு நான் கொடுக்குற மெசேஜே தான், வேறு நல்லபடியாக உனக்கு சொல்கிறேன், அமைதியாக போயிடு. இல்லை எதாவது சேட்டை கிட்ட பண்ணுவேன்னா அதுக்கப்புறம் மொத்தமான பண்ணி விட்ருவோம். உனக்கு முடிஞ்சு உனக்கு அவ்வளோ துணிகரம் இருக்கும் போது ஊழியக்காரனா அவ்வளோ இலக்காரணமா? நீ வேறு மாதிரிலாம் யோசிக்காத, எலிசா மாதிரி யோசிச்சுக்கோ. பிணத்தின் மீது நடந்து போயிடுவேன், ஜாக்கிரதையாக இருந்துக்கோ. ஏன் அவ்வளோ துணிகரம் அவங்களுக்கு? அப்படிதான் அந்த மனுஷனும் ஆகிட்டார். சரி, ஆகிட்டு என்ன பண்ணார் அவர்? ஃபஸ்ட்டு அவர் அப்படியே தான் சொன்னார், சபைக்கு வர காணிக்கையெல்லாம் வரவங்களுக்கு நீங்கள் பிரித்து கொடுக்கணுன்னாரு. சபைக்கு வர காணிக்கை என்ன பண்ண வரவங்களுக்கு முத்தி போயிடுச்சு, அது வேறு ஒன்றும் கிடையாது. சபைக்கு வரவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ண பிரித்து ஃபைனான்ஸ் கம்பெனி நடத்துகிறோம் நம்ம. ஏன்னா சின்ன சபையாக இருக்கும் போது இவங்க ஆட்டெல்லாம் இப்போ கூட ஆடுறாங்க பாருங்கள், கொஞ்சம் பேர்லாம் சபையில். ஏன்னா இந்த சின்ன சபை ஆடிக்கிட்டு இருப்போம்னு ஆடுறாங்க. கடவுள் திருப்பி பதில் கொடுத்தாருன்னு ஆடவே முடியாது, தெரிய மாட்டேங்குது. அவர் அப்படி தான் ஆடிட்டார் பாவம். யாரோ கீ கொடுத்தாங்க, அவர் ஆடுன்னு ஆடுறாரு, பெரிய கிரீன் பேசுகிறாரு. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா அதுக்கப்புறம் பேசுகிறத நிப்பாட்டிட்டார். நானும் அந்த ஆளுகிட்ட பேசுகிறத நிப்பாட்டினோடனே அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒழுங்கு அது வரைக்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு தசமாகலாம் கொடுப்போம், அதையும் ஸ்டாப் பண்ணார். ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டபுள் ஒர்க்கு, டபுள் வேலை, டபுளாக போச்சு எல்லாம். நாங்கள் எதுவுமே கேட்டுக்கல, எங்கள் அப்பாவும் எதுவும் கேட்டுக்கல. அவர் பான்னு வருவார், வம்பெழுத்துட்டு உட்காந்துருப்பார், கலரி விடுவார், கிண்டல் பண்ணுவார், எல்லாம் பண்ணுவார். ரொம்ப நாள் நீடிக்கல பாருங்கள், ஒரு 3-4 மாதம் இதே வேலையாக இருந்தது.
ஏன்னா சில நேரத்தில் இந்த விவசாயிங்களுடைய பிரின்சிபல் ஒன்று இருக்குது. நல்ல பயிரை பிடுங்கும் போது களைகளை பிடுங்கும் போது நல்ல பயிரை கூட சேர்ந்து பிடுங்கிட்டு வந்துடும் அப்படின்றதுனால ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வளர்ச்சி வர வரைக்கும் பொறுமையாக இருப்பாங்க, கொஞ்சம் வளரட்டும். ஏன்னா பிடுங்கும் போது நல்லது நம்ம ஒன்று சேர்த்து பிடுங்கிட்டு வந்துடும், தேவையில்லாமல் அது கெட்டு போயிடும், தேவையில்லாமல் அது பலன் இல்லாமல் போயிடும். அப்படி தான் சபையில் கூட ஏன் விட்டு வச்சுருக்கிறேன், ஏன் அமைதியாக இருக்கிறேன், ஏன் முதல் பிரச்சனை வரும்போதே பிடுங்க தெரியாதா எனக்கு? புடுங்குனா களையை பிடுங்குனா நல்ல பயிரும் நம்ம பண்ணும் சேர்ந்து பிடுங்கிட்டு வந்துடும், அது தேவையில்லாமல் அழிஞ்சு போகும். அந்த மாதிரி ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் விட்டு வச்சுருக்கிறது. அவர் அப்படி தான் எல்லாம் மீறி போய் அவர் முதல்ல அதை தான் ஸ்டாப் பண்ணார். எல்லாம் முடிஞ்சது. அதுக்கப்புறம் ஒரு தீராவிய வியாதி வந்துச்சு. அப்புறம் மனம் திரும்பினார். மனம் திரும்பின பிறகு அவர் முதல்ல செஞ்ச வேலை என்ன தெரியுமா? இன்றைக்கி நான் மறக்க மாட்டேன். அவர் வீட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட மன்னிப்புலாம் கேட்டார். என்னை மன்னிச்சிரு, நீ சின்ன பையன்தான், நான் வயசில் பெரியவன், ஆனால் இந்த மாதிரி புத்தி கெட்டு போய் இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுட்டேன், பேசிட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்லாம் பேசினார். சரி, பெரிய மனுஷன், சபை விசுவாசி, எனக்கு அவரை கொஞ்சம் பிடிக்கும் எனக்கு, அதனால் அவரை மன்னிச்சு அதுக்கப்புறம் அவர் நல்லபடியாக பேசி, எனக்கு தெரியும் ரொம்ப நாள் இருக்க போகிறதில்ல அவர் அப்படின்ட்டு. அப்போ அவர் அந்த நிலைமையில் இருக்கும்போது பாருங்கள், நான் ஒரு விஷயத்தை அவர்கிட்ட கவனித்தேன். எந்த மனுஷன் பணம் கொடுக்கக்கூடாது, பணம் அது இதுன்னு பேசிக்கிட்டு இருந்தாரோ, இது வியாதியெல்லாம் எல்லாம் வந்த பிறகு ஒவ்வொரு ஆராதனை முடிஞ்ச பிறகும் அப்போ அவரால் வர முடியாது. நான் தான் காரில் கொண்டு போய் ஒரு வீட்டில் ஒரு பழைய கார் இருந்தது அப்போ என்கிட்ட, செகண்ட் ஹேண்ட் கார், அந்த காரில் கொண்டு போய் வீட்டில் விடுவேன். விடும்போது பாருங்கள், ஒவ்வொரு முறையும் இறங்கும் போது காணி கொடுப்பார். நான் வீம்புக்குனாவே அப்போ தான் நிறுத்தினேன். நான் காணிக்கே நான் அழுவார் பாருங்க என்கிட்ட, ஏன் வெறுக்கிற, ஏன் வேண்டான்னு சொல்கிற, நான் தான் மன்னிப்பு கேட்டேனே, வாங்கிக்கோ. முடியவே முடியாது. வச்சுங்க, உங்களுக்கு யூஸ் ஆகும். உங்களுக்கு என்ன பண்ணும், இனிமேல் இந்த பணம் பயன்படும். மாத்திரை வாங்கணும், மருந்து வாங்கணும், நிறைய இருக்குது. உங்களுக்கு நல்ல பலத்தை கொடுத்துருந்தார்ல, நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்துருந்தார்ல, நல்ல லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் கொட்டினார்ல, நல்ல வீடுலாம் கட்டினீங்களே, அப்போ கடவுளை கனம் அணிந்திருந்தீங்கன்னா அதெல்லாம் பண்ணியிருப்பேன், நான் வாங்கியிருப்பேன். நீங்கள் நொடிஞ்சு போயிட்டு வர முடியாமல் நான் உங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட வாங்கிறது சரியானது இல்லை, நீங்களே வச்சிங்க அந்த பணத்தை. ஏன்னா அவருக்கு இன்னும் குத்தணுன்றதுக்காக தான் அதை சொன்னேன். வியாதியோட வலியை விட இந்த வலி இன்னும் அதிகமாக இருக்கணும், உணரணும் ஒரு விசுவாசி. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பாருங்கள், அப்படியே இருந்தார். ஒரு மாதம் கழித்து தினமும் அவரை பார்க்க போவேன். அப்போ ஒரு நாள் மாலையில் நிறைய பேசிக்கிட்டே இருப்பார் என்கிட்ட. அப்போ ஒரு நாள் அப்படியே கண்ணில் இருந்து அப்படியே அழுகையாக வரும்போது அவர் தலைகாணிக்கிலிருந்து ஒரு பேப்பர் எடுத்தார். இவ்வளோ கட்டு இருக்கும். என்னடா கட்டுன்னு உத்து பார்த்தேன் நான். எனக்கு தெரியல, எனக்கு அப்போல்லாம் கலர் கலராக இருந்தது, எல்லாம் பேப்பர் தனித்தனியாக இருந்தது. என் கையில் இப்படி தூக்கி கொடுத்தாரு. பார்த்து எனக்கு ஒன்றுமே புரியல, அதில் என்னது இது அப்படின்னு கேட்டேன் நான். இது எல்லாமே நகைச்சீட்டு இல்லை, நகை வச்சது, அடமானம் வச்சதுக்கான ரசீது, இது எல்லா நகையும் மூழ்கி போச்சுன்றார். நான் சொன்ன மொத்தத்தையும் கணக்கு பண்ணி பார்த்தீங்களா எவ்வளோ வருதுன்ட்டு அப்படின்னு. அவர் சொல்கிறார், அது லட்சக்கணக்கில் போகுது, என் வீட்டில் இருக்கிறவங்க எடுத்துன்னு போய் வச்சான், அது அப்படி எல்லா நகையும், ஒரு நகை கூட எனக்கு மிச்சமாகல, லட்சக்கணக்கில் மொத்தமாக போச்சு. ஒரு விஷயத்தை தான் பார்த்தேன் அவர் வாழ்க்கையில் நான். அவர் எந்த பணத்தை, எந்த பொருள் ஆசையை எதை முதன்மைப்படுத்தி வைத்தாரோ, அவருடைய கடைசி கால கட்டம் வரைக்கும் பாருங்கள், அந்த பொருள் ஆசையும் அந்த பணமும் தான் அவர் மிகவும் வருத்தப்பட்டு அழ வைத்தது. கடைசி காலத்தில் ஒரு நிம்மதி இல்லாமல் ஒரு விசுவாசி சாகிறதுக்கான ஒரு பெரிய விஷயமா மாறினது அதான். இதெல்லாம் ஆதாரபூர்வமாக சொல்லணும், சும்மா கதை கட்டலை. இதெல்லாம் அவங்க இன்றைக்கும் வராங்க சபைக்கு, ஒருவேளை பார்த்துக்கிட்டு கூட இருக்கலாம், கோச்சிக்க மாட்டாங்க. ஏன்னா இருக்கிறதான் சொல்கிறேன் நான். ஏன்னா ஒரு விசுவாசி அப்படி என்ன பண்ணிடாத, மாறிடாத. வசனம் அப்படி போதிக்குது, ஒருவனும் ஏசாவை போல சீர்கெட்டவனாக மாறாதீங்க, போகாதீங்கன்னு போதிக்குது. அது மாதிரி சீர்கெட்ட விசுவாசி என்ன பண்ணாதீங்க, மாறாதீங்க. உங்களுக்கு ஒரு 100 ரூபா வருதுன்னா அந்த 100 ரூபா உங்களுக்கு இல்லை, முதல்ல அதை மைண்டு வைங்க. நீங்கள் கடன் வாங்குறீங்களோ எது வாங்குறீங்களோ, நிறைய பேர் இப்போ அது ஒரு கையில் எடுத்துக்கிறேன், கடன் வாங்கினேங்க நான். நீ என்ன வாங்கினாலும் சரி, நீ எது வாங்கினாலும் அது உன்னுடைய வருமானம், அதை வைத்து ஏதோ ஒரு ட்ரேட் பண்ணுற, அதை வச்சு அது ஒரு வீடு கட்டுற, ஏதோ ஒரு பண்ணுறேன்னா அது பொருள் தானே. நாளைக்கு அந்த வீடை விற்கிற, இல்லை நாளைக்கு அந்த வீடு விட்டு வாடகை விடுற, கழிஞ்சிருமா அதில்? அது இல்லையே. அதனால தான் வசனம் ரொம்ப தெளிவாக இருக்குது. உன் பொருளாலும் உன் விளைவின் அந்த வார்த்தை அது முக்கியமானது. உனக்குள்ளே என்னென்னலாம் வருதோ இட் இஸ் விளைவு, அவ்வளோதான். நீ கடன் வாங்குவோம், நாளைக்கு கடன் கொடுத்துருவேன். ஆனால் அது விளைவு தானே. அது அந்த விளைவை தானே பிசாசு பார்க்குறான். அந்த விளைவை வச்சு தானே உனக்குள்ளே இப்படிப்பட்ட துர்க்குணங்களை கொண்டு வரான். பண ஆசையை மேற்கொள்வதற்கான வழி இதெல்லாம் வருங்காலத்தை பார்க்க போகிறோம் அடுத்த வாரம்.
பண ஆசையை மேற்கொள்வதற்கான ஒரே ஒரு வழி என்ன? கடவுள் வைத்திருக்கிற வழி என்ன? ஆபிரகாமின் வழி தான். ஆபிரகாமுடைய வழி என்ன? ஆபிரகாம் மெல்கிசேதேக்கு எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். ஏன் கொடுத்தான்? பைத்தியக்காரன் அவன் கிடையாது. அவனுக்கு தெரியும், இதில் எதுலையாவது ஒன்றுத்தில் மிஸ்டேக் பண்ணால் கூட பிசாசு என்னை யாரா மாற்றுவான்? அவன் யூதாஸா மாற்றுவான். யாரா மாற்றுவான்? என்ன? நான் ஆபிரகாமா இருக்க விரும்புகிறேனே தவிர யாரா மாறக்கூடாது? யூதாஸா மாறக்கூடாது, பிழையாமா மாறக்கூடாது, காயினா மாறக்கூடாது, கோராவா மாறக்கூடாது. ஏன்னா அவருடைய முடிவு எல்லாம் என்னவா இருந்தது? கார் இருள், கார் இருள், கார் இருள். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களா? நீங்கள் பயப்படணும். அப்போ அதெல்லாம் விசுவாசி எதில் இருந்த ஒன்றா கடவுள் உங்களை மன்னிக்கிறார், தப்பிச்சிக்கலாம், எல்லாம் வரலாம். ஆனால் இயேசுவோடைய சீஷனை தப்பிக்க முடியாமல் போன ஒரு பாயிண்ட், ஒரு இடம்னா இயேசு அதுதான் அவன் இருக்கும்போது போதிக்கிறார். உயிரோடு இருக்கும்போது தான் அந்த போதிக்கிறார். பண ஆசையை குறித்து, பொருள் ஆசையை குறித்து எச்சரிக்கையாருங்கள் சொன்ன பிறகு தான் ஒருத்தன் இயேசுவே காட்டி கொடுத்து 30 வெள்ளிக்காசை வாங்குறான். அது தனக்கு தேவையில்லாததுன்றத பாவம் செய்த பிறகு உணர்றான், மனஸ்தாபப்படுறான். ஆனால் அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்றதான் பார்க்குறோம். ஏன்? அங்கே அழகாக ஒரு வார்த்தை வருது. அவன் பணத்தை எடுத்துகிட்டு போய் யார்கிட்ட வாங்கினானோ அவங்ககிட்டே கொடுக்குறான். கொடுத்துட்டு வச்சுக்கோங்கன்னா அவனுக்கு எவ்வளோ டேலண்ட் பாருங்க. ஏன்னா யூதர்கள் ரொம்ப கணக்காக இருப்பானுங்க. பாவம் புண்ணியத்தின் மேலாம் அதிக நம்பிக்கை உள்ளவங்க. அவன் சொல்லிட்டான், இந்த பணத்தை நான் என்ன பண்ண மாட்டேன், வாங்க மாட்டேன். அவன் சொல்கிறான், இல்லை இது குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேன், ரத்த பழிக்கு சம்பந்தமானது அப்படின்றான். அது ஊம்பாடுன்ட்டான். ஒரே வார்த்தை. அது யார் பாடு? அது ஆமாம், ஊம்பாடம், ஊம்பாடு. நீ ரத்தப்பழி எப்படி கழிப்பி அப்படின்னா பண்ணிக்கோ, கழிச்சுக்கோ, எங்ககிட்ட என்ன பண்ணாத, வராத. இதை விட பெரிய அடையாளம் என்ன தெரியுமா? பண ஆசை, பொருளாசையுடைய முடிவுக்கு அந்த 30 வெள்ளிக்காசை கொண்டு போய் எங்கேயும் புதைக்கல. அல்லது இதுக்கு முன்னாடி சம்பவம், இந்த சம்பவத்தை பண்ணுறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி அவன் அந்த ஸ்திரீ வீட்டில் அந்த சீமோன் வீட்டில் பேசினாலையா, இந்த பணத்தை விற்று யாரு கொடுத்துருக்கலாம்? தரித்திரு கொடுத்துருக்கலான்ட்டு 30 வெள்ளிக்காசை கொண்டு போயிட்டு, ஐயா தரித்திரு கொடுக்கல, 30 வெள்ளிக்காசை எங்கே போட்டான் இருக்குது? தேவ ஆலயத்தில் எரிந்தான் இருக்குது. எங்கே எரிந்தான் அவன்? இப்போ தெரியுது பணம் எங்கே வரணும், பணம் எங்கே இருக்கணும்ன்ட்டு. நிறைய விசுவாசிகளுக்கு நல்லா இருக்கும்போது அது புரியறதில்ல. எல்லாம் கெட்டு போன பிறகு, எல்லாம் நாசமாக போன பிறகு தான் தெரியுது. அதனால தான் நீங்கள் டாக்டர்ஸ் கிட்ட போங்களேன். அவங்களுடைய சில விஷயங்களும் எனக்கு ரொம்ப பிடிக்குது. நீங்கள் முதல் தடவை ஒரு வியாதின்னு போகிறீங்க, இல்லை ஒரு பிரச்சனைன்னு போகிறீங்கன்னா, முதல் தடவை உங்ககிட்ட சாஃப்டாக அதை எடுத்து சொல்லி, இந்த டெஸ்ட் எடுங்க, இப்படி இருங்க, இப்படி லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணுங்களான்னு சொல்லி அனுப்புவாங்க. நீங்கள் ஒழுங்காக அதை பண்ணல, முத்தி போயிட்டு திருப்பி வரீங்கன்னா, ஹலோ, அவங்களுடைய அப்ரோச்சே வேறு மாதிரி இருக்கும். ஹலோ, இது நீங்கள் பணம் கொடுக்குறீங்க அவங்களுக்கு, ஃபீஸு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவருக்கு ஃபீஸை கொடுக்குறீங்க. ஆனால் ஃபீஸுக்கு அவங்க கொடுக்குறாங்க, அதுக்காக அமைதியாக இருக்கிறாரா? இல்லை. வியாதியோட கொடுமை விட அவர் பேசுகிற கொடுமை ஒன்றும் அறிவில்லை, படிச்சிருக்கிறிய, மூளை இருக்குதா, அது இருக்குதா, இது இருக்குதான்னு கண்ணா மேனுக்கு என்ன பண்ணுவாங்க, பேசி விட்ருவாங்க. சில நேரத்தில் இந்த சூசைட் கேஸ்லாம், அது இது இந்த மருந்து குடிச்சிட்ட, மாத்திரை போட்டேன், இந்த மாதிரி ஆளுங்களாம் சில நேரத்தில் சிக்கனா நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அடின்னு அடிப்பாங்க, விடவே மாட்டாங்க. அவனுங்களே ஏற்கனவே புழைப்பமா சாவமானு இருப்பான். அதில் போட்டு அதில் கொடூரத்துலேயும் கொடூரமாக இருக்கும். ஏன் இப்படி செய்கிறாங்க, ஏன் இப்படி பண்ணுறாங்க? ஏன்னா உனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, உனக்கு ஒரு அறிவு புகட்டப்பட்டது, உனக்கு ஒரு நாலேஜ் கொடுக்கப்பட்டது. அதை என்ன பண்ணல, நீ பயன்படுத்திக்கவே இல்லை. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களா? நீங்கள் அதை டாக்டரே அப்படின்னா, இப்போ பிரமாணம் எப்படி வேலை செய்யும் பாருங்க. விசுவாசி ஏற்கனவே நீ பாவத்திலும் சாபத்திலும் தரித்திரத்திலும் அமிழ்ந்து அழிந்து போக வேண்டிய உன்னை கல்வாரி ரத்தத்தை சிந்தி உன்னுடைய ரட்சிப்பை கொடுத்து மேன்மையாக்கி உன்னை புது மனுஷனாக மாற்றி, உன் நிலையை மாற்றி உயர்த்தி ஆசீர்வதித்து கையின் பிரயாசத்தில் உனக்கு நன்மையை கட்டளையிட்டு எல்லா வேலையும் உனக்கு நன்மையை செஞ்ச பிறகு அவருக்கு மறுபடியும் தீமை செய்கிறதுன்னு இருக்குது இல்லையா? அது யூதாஸ் செய்கிற செயல். அது யார் செய்கிற செயல்? அது ஆமாம், யூதாஸுடைய சரித்திரமே என்னன்னா, இவன் இயேசுவை சிலுவையில் அறியும்படி ஒப்பு கொடுக்கும் போது பரபாஸ் என்கிற ஒரு கொலைக்காரனை விடுவிக்கிறாங்களே, அவனோட தோழன் இவர். ஐயா எல்லாருக்குமே அது ஒரு கோபம் வருது. இயேசு எல்லாம், ஏன்னா இயேசுவோட சேர்ந்தவங்க எல்லாமே ஓரளவுக்கு படித்தவங்க, கொஞ்சம் மீனவ இந்த உழைப்பாளிங்க 2 பேர் தான் சேர்த்தார். பேதுரு இந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் மீனவர்கள். இந்த ஜான், யோவான் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் கலெக்டர்ஸ். நல்ல ஒரு பொசிஷனில் இருந்த ஆளுங்களை தான் இயேசு கூட சேர்த்துக்கிறாரு. இதில் ஒன்று மாரலி இன்கரெக்டாக இருந்தது, இருக்கிறதுலே ஒரு மோசமான ஒரு ஆள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது யூதாஸோட கேரக்டர் தான். ஆனால் அவனுக்கு ஃபினான்ஷியல் அட்வைசர்னு கொடுத்து, ஃபினான்ஷியல் ஹேண்டலிங் பர்சன் ஒரு பொறுப்பு கொடுத்து அவனுக்கு பணத்தெல்லாம் ஹேண்டில் பண்ண சொன்னால்
அவன் கடைசியாக யாரையும் காட்டி கொடுக்க மாறுறான், அவன் இயேசுவையே காட்டி கொடுத்து பணம் வாங்குற அளவுக்கு வந்துட்டான். சரி, இந்த பணம் அவனுக்கு என்ன பலனை கொடுத்ததுன்னு பார்த்தா, ஒரு பலனையும் மரணத்தை தவிர, அழிவை தவிர, காரிருளை தவிர ஒரு காரியத்தை என்ன பண்ணல, அவனுக்கு கொடுக்கவே இல்லை. இதில் விட கொடுமை என்னன்னா, கொடுத்தவனும் நிராகரித்துட்டான். யாருக்கிட்ட கொடுக்கறது? ஏழைக்கிட்டையும் கொடுக்கறதுக்கு இல்லை. யாருக்கிட்ட தான் போய் ஆகணும்னு தெரியுது. இப்போ 30 வெள்ளி காசு வாங்க பிறகு இது ஆலயத்தில் தான் போகணுன்னு போடுறான். அதான் சொன்னோம் இல்லையா, யூதர்கள்லாம் வந்து ரொம்ப இந்த பாவம் புண்ணியத்தில் ரொம்ப இது அவங்க பார்க்குறாங்க. இதை கொண்டாந்து ஆலயத்தை போடுறதா? ஆலயத்தில் நல்ல பணம்லவா போடணும்? இன்னைக்கு நிறைய யூதர்கள் அது மாதிரி இருக்கிறான் சபையில், இதில் ஊழியத்தில். எனக்கு தெரிந்த ஒரு கிறிஸ்தவ விசுவாசி இன்னொரு சபைக்கு போகிறார் காஞ்சிபுரத்தில். சாக்ஸோஃபோன்லாம் வாசிப்பார், பாட்டு பாடுவார், லைட் மியூசிக்கில். நல்ல மனுஷன். நான் அவரை ரட்சிக்கப்பட்டதுக்கு முன்னாடியே தெரியும் எனக்கு. அவருடைய தொழிலே தான். திடீர்னு ஒரு நாள் அவர் சந்தித்தேன். ஒரு இடத்துல சந்திக்கும் போது சொன்னார், மோசஸ் நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் வந்து குறிப்பிட்டு இந்த சபைக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், ரொம்ப சந்தோஷம்னா ரட்சிக்கப்பட்டது, ஆண்டோட பிள்ளையாக மாறினது. ஆனாலும் ஒரு விதமான பிரச்சனை இருக்குது மோசஸ் அப்படின்னாரு. என்ன பிரச்சனைனா அப்படின்னு கேட்டேன். இல்லை, எங்கள் பாஸ்டர் வந்து நான் கொடுக்குற தசம்பாகத்தையும் காணிக்கையும் வாங்க மாட்டேன்றாரு, காணிக்கை பெட்டிலையும் போட வேணான்னு சொல்கிறாரு அப்படின்னாரு. நான் கேட்டேன், ஏன் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு கேட்டேன். இல்லை, நீ இது வந்து சினிமா பாட்டெலாம் பாடி இப்படிலாம் பண்ணி நீ என்ன பண்ணுற, சம்பாரிச்சிக்கிட்டு வரையாக்கும், அதனால என்ன பண்ணாத, இதை காணிக்கை பெட்டியில் போடாத அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு சொன்னார். ஏன் அப்படின்னா, அந்த டைமில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சினிமாவில் இந்த ஆர்கெஸ்ட்ரா இதெல்லாம் வச்சு நடத்தினா ஒரு குறைஞ்சபட்ச சம்பளம் தான் வரும். ஒரு மாதத்துக்கு அவங்க வந்து லாபமாக ஒரு 20,000 25,000 சம்பாரிச்சால பெரிய விஷயம். 2,000 ரூபா 2,500 ரூபா காணிக்கு தருவார், அவ்வளோதான். அப்போ அது ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் அவர்கிட்ட அந்த காலத்தில் அப்பவும் சரி இப்பயும் சரி இந்த போதகர் இருக்கிறாரு இங்கே, அவருக்கு அப்பயும் சரி இப்பயும் சரி அவர்கிட்ட இருக்கிற சில விசுவாசி முக்கவாசி விசுவாசி அவங்க சபையில் எப்படின்னா, அவரை விட்டு கொடுக்காம அவர் ரொம்ப ஒரு பாதுகாப்பான நிலைமையில் வைக்கிறது மட்டும் இல்லை, அவருடைய சபையில் எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்யூப்மெண்ட்ஸ்லேருந்து எல்லாம் ஆடியோ வீடியோ எல்லாமே எல்லாம் விசுவாசிங்க தான். அவர் ஒரு பிரசங்கம் பண்ணுவார், போய்கிட்டே இருப்பார், அவ்வளோதான். எல்லாத்தையும் விசுவாசிங்க தான் செய்வாங்க. சேர்லேயே சேர் வாங்கி இவங்களுக்குள்ளேயே பேசிப்பாங்க, சேர் வாங்கி போடணும்பா, லைட்டு வாங்கி போடணும்பா, ஸ்பீக்கர் வாங்கி. அவர் தைரியமாக ஒரு மீட்டிங்கில் சொல்கிறாரு பாருங்க, அது கொடுத்தவங்களும் எங்களுக்கு தெரியும், அவங்களும் சொல்கிறாங்க, ரிட்டையர்ட் ஆகுறாங்க, 16 லட்சம் ரூபாய் வருது, அப்படியே எடுத்துகிட்டு வந்து பாஸ்டர்கிட்ட கொடுக்குறாங்க. அவர் சொல்கிறார், ஆமாம் 16 லட்சம் கொடுத்ததில் நான் கொஞ்சம் ஒரு 6 லட்சம் ரூபாய்க்கு இப்போ ஆடியோ எக்யூப்மெண்ட்ஸ்லாம் ரொம்ப டாப் மோஸ்ட் ஆடியோ எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாம் வாங்கி போட்டிருக்கிறேன், ஊழியத்துக்கு சில சர்ச்சஸ்க்கு தேவையான சில விஷயம்லாம் பண்ணியிருக்கிறேன். இது ஒரு விசுவாசி இல்லை, பல விசுவாசிகள் அந்த சபையில் அப்படிப்பட்ட ஒரு சபை. அப்போ எனக்குள்ளே டக்குன்னு வந்துச்சு, ஆமாம் நாங்கள் லட்சக்கணக்கில் கொடுக்குற விசுவாசிங்க இருக்கிறான் காஞ்சிபுரத்தில். 2வது ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணுறதுல அந்த விசுவாசிகள் மாதிரி டேலண்ட் ஆனவங்க யாரும் கிடையாது. எந்த சபைக்கு விசுவாசியாக போனாலும் அந்த சபையில் போய் பேசி அவங்கள மிஸ்மரிசம் பண்ணி, எங்கள் பாஸ்டர் மாதிரி பெரிய பாஸ்டர் யாரும் கிடையாது, எங்கள் சபை மாதிரி உன்னதமான சபை கிடையாது, பேசி அப்படியே கூப்பிட்டு வந்துடுவாங்க. அதனால் மனுஷனுக்கு எந்த இதுவுமே, நீங்களாம் ஒரு ஆளே அவருக்கு கிடையாது. நீங்கள் கொண்டு வர்றது அவருக்கு எப்படி தான் தெரியும், அவருக்கு பாவம் மாதிரி தான் தெரியும். ஆனால் நீங்கள் ஒரு நாளும் கவலைப்படாதீங்க, அது பாவம் அல்ல, அது என்ன இல்லை, அது பாவமே கிடையாது. உங்களுக்கு தெரிந்த தொழிலில், உங்களுக்கு தெரிந்த திருடில், ஏமாத்தில், பொய் சொல்லலை. அது தெய்வீகமானதா தெய்வீகமற்றதான்றது வேற கருத்து, அது வேற வேலை. ஆனால் செஞ்சது வேலையாமல் வேலை தான். ஏன் சொல்கிறேன் தெரியுமா, இவர் இது மாதிரி நான் சொன்ன பிறகு கொஞ்சம் சமாதானம் ஆகிட்டார். ஆனால் வேறு வழியில் அந்த சபைக்கு தான் போகிறார். தொடர்ச்சி இதே நடக்கிறதுனால ஒரு கட்டத்தில் என்ன பண்ணிட்டாரு, அவர் வச்சுருந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் சொந்தமாக வாங்கி வச்சுருந்தார், பேங்க்கில் லோன் போட்டு லட்சக்கணக்கில். அந்த பொருளை எல்லாத்தையும் விற்றுட்டார், எல்லாத்தையும் ஆன்லைனில் மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் விற்று கடைசி அவர் சுயமாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு ஆருத்ரான்னு ஒன்று ஆரம்பித்தார். ஆருத்ராவில் அவர் ஒரு இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அது ஐஎஃப்சி மாதிரி. ஐஎஃப்சி வந்து பணம் 10,000 ரூபா போட்டிங்க, 1 லட்ச ரூபா போட்டிங்கன்னா மாதம் 10,000. ஆருத்ரா வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ஃபுல்லாகவே, அவன் தங்கத்தில் இறங்கிட்டான். ஒரே டைமில் நடந்தது ரெண்டும். அதில் இவர் வந்து காஞ்சிபுரத்தோடைய சீஃபாக மாறிட்டார். இப்போ வந்து எல்லாமே கோல்டில் வருது. என்கிட்டே சொன்னார், ஒரு நாளைக்கு அசால்ட்டாக 1 லட்சம் 1.5 லட்சம் இல்லாமல் நான் வீட்டுக்கு போகிறதே இல்லை, அது கோல்டில். சொன்னேன், இப்போ காணிக்கு தசமாங்கலாம் கொடுக்குறேன். ஆமாம் கொடுக்குறேன், இப்போ வாங்கிக்கிறார். ஆமாம் வாங்கிக்கிறார். அதை விட இது கேவலமானது, இது ஒரு தொழிலே கிடையாது, ஜனங்களை ஏமாத்துறது. இல்லை மோசஸ் அப்படி சொல்லாது, கவர்மெண்ட் அப்ரூவ்டு, எல்லாம் கோழி பண்ணை கூட கவர்மெண்ட் அப்ரூவ்டு இருக்குது. இதெல்லாம் யாராவது படிக்காதவங்கிட்ட போய் என்ன பண்ணுங்க பேசுவேன்.
அன்றைக்கி கூட ஒரு ஆள் வந்தாலே இமானுவேல் வீட்டில் கலெக்டர்னா எல்லாருமே டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வேறு, வட்டாட்சியர், இது மாதிரி இதுலேருந்து ப்ரமோஷனுக்கு வர ஆளுங்களும் இருக்கிறாங்க. இந்த ஆள் அந்த மாதிரி கேஸாக தான் இருப்பான். டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்குலாம் அவங்களுக்குன்னு ஒரு இது இருக்குது, நாலேஜ் இருக்குது, அதை ஒத்துப்பேன் நான். இருக்குதா இந்த மாதிரி ப்ரமோஷனில் வர்றது எப்போவுமே இது மாதிரி தான் இருக்கும், அரைகுறையாக அந்த மாதிரி தான். ஒரு சொல்லுவார் பாருங்க, இப்போ வந்து லட்சக்கணக்கில் வருது, அதை சொன்னேன் இப்போ போட்டால் ஒன்றும் சொல்ல அப்படின்றார். அவருக்கு ஒரே சந்தோஷம், எங்கள் பாசிட்டிவ் அக்செப்ட் பண்ணிக்கிறாருன்ட்டு. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி எல்லாம் தெரியும். அதே தான் இப்போ ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி தான் எல்லாத்தையும் இழுத்து மூட்டானுங்களே ஏமாற்றிட்டு வந்தார். என்னை பார்த்த உடனே இப்படி ஓரமாக ஒளிஞ்சு, ஒரு பக்கத்தில் டீ கடை இருக்குது, ஒளிஞ்சு நின்னார். ஒளிஞ்சுலாம் நிற்க வேணாம், வெளியே வாங்க அப்படின்னேன். இல்லை எனக்கு உன்னை பார்க்குறதுக்கு வெக்கமாக இருக்குது அப்படின்னாரு. என்னது வெக்கம் இருக்குது, சொன்னால் யாரும் கேட்க மாட்டீங்க. உள்ளூர் மாடி வெளியே வேலை போவதுன்ற மாதிரி உங்களுக்கு வெளியூர்லேருந்து வந்தவன், தமிழை கண்ணாமனான்னு பேசுகிறவன், தாடி வச்சவன், கண்ணாடி போட்டவன், இவன் ஏதாவது சொன்னால் அதெல்லாம் பண்ணிக்கிறீங்க, சத்தியம்னு கேட்டுக்கிட்டு வீணாக போகிறீங்க அப்படின்னு. நீ சொல்கிறது உண்மைதான், அது ஒரு அடிமைத்தனம் மாதிரி மாட்டிக்கிட்டோம், ஒன்றும் பண்ண முடியல, எல்லாம் போச்சு அப்படின்னார். சரி இப்போ என்ன தான் பண்ணுறீங்கண்ணே? எவனும் கடன் கூட தரமாட்டேன்றான், 2 பிள்ளைங்க கஷ்டம், ரொம்ப கஷ்டம். மோசஸ் இந்த ஜூஸ் வந்து குடிப்பார் காலையில், நெல்லிக்காய் ஜூஸ்லாம் சொல்கிறார் 25 ரூபா. அதுவே நான் வந்து முன்ன தினமும் குடிப்பேன், இப்போ வந்து 4 நாளைக்கு ஒரு வாட்டி, வாரத்துக்கு 2 முறை தான் வந்து குடிக்கிறேன் அப்படின்னா பார்த்துக்கோ என் நிலைமை எப்படி மாறிடுச்சுன்றார். ஒரு 25 ரூபா அவரால் என்ன பண்ண முடியல. இதுதான் சொன்னேன் நான், இதுதான் சொல்கிறது. என்னது இது? பாஸ்ட் அங்கீகரிக்கிறாரா, இல்லை ஜனங்க அங்கீகரிக்கிறாங்களா, இல்லை யூதர்கள் அங்கீகரிக்கிறாங்களா, அதெல்லாம் பாயிண்டே கிடையாது. ஆவியானவர் அங்கீகரிக்கிறாரா, வசனம் அதை அங்கீகரிக்கிறதா, இயேசு அதை அங்கீகரிக்கிறாரா, வசனத்தின் பிரமாணம் அதை ஒத்துக் கொடுக்கிறதா, அதான் அங்கே வேலை. அப்போ யூதாஸுக்கு ஆமாம் பரிசீலர்கள் ஏற்றுக்கொண்டாங்க, வேதபாரகர்கள் ஏற்றுக்கொண்டாங்க, சபையுடைய மேன்மக்கள் அவங்க தான். அன்றைக்கி அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, பணம் தரான், இவனும் வாங்கிட்டான். ஆனால் அந்த பணம் அவனுக்கு எவ்விதத்திலும் அவனுக்கு நன்மை என்ன பண்ணவில்லை, தடவே இல்லை என்பது மட்டுமல்ல, அந்த பணத்தை அவங்க வாங்கலைன்றது வேற, இவன் பணத்தை கொண்டு போய் சபையில் தூக்கி போட்டான்றது 3வது. அதை விட கடைசி காரியம் எப்படி அசிங்கப்படுத்தினாங்கன்னா, அவனை அந்த பணத்தை எடுத்து கொண்டு போயிட்டு ஒரு நிலத்தை வாங்கி அந்த நிலத்தில் கொண்டு போயிட்டு அவன் என்ன பண்ணாங்க, புதைத்து, இது சபிக்கப்பட்ட நிலம். தமிழில் இங்கே வந்து ரத்த நிலம் என்ன பண்ணுது, அது வருது, பிளட்டட் லேண்ட் இருக்குது. ஆங்கிலிருந்து சபிக்கப்பட்ட நிலம், இது கர்ஸ்டு லேண்ட். இது இன்றைக்கி இருக்குது பாருங்கள். எருசலேமுக்கு போனீங்கன்னா அதில் ஒரு இடத்த நீங்கள் பார்க்கலாம், யூடியூப்பில் இருக்குது, போய் பார்த்தீங்கன்னா தெரியும். யூதாஸ் புதைக்கப்பட்ட இடம். அது அப்படியே ஒரு வெறும் வனாந்திரமாக இருக்குது. அந்த இடத்துல ஒரு வீடோ ஒரு கல்லறை எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. மற்ற எல்லா இடத்துலையும் பயிர் பண்ணுறாங்க, மற்ற எல்லா இடத்துலையும் வீடுகளை கட்டுறாங்க, மற்றது எல்லாமே அப்படியே கொச்ச கொச்ச கொச்சன்னு இருக்கும் அந்த ஏரியாவில். அந்த ஒரு இடம் மட்டும் பார்த்திங்கன்னா அப்படியே பாழான ஒரு இடம் மாதிரி ஒரு இடம் இருக்குது, பெரிய இடம். அன்றைக்கி அந்த 2000 வருஷத்துக்கு முன்னாடி 30 வெள்ளி காசு கொடுத்து அந்த பாழடைந்த இடத்த வாங்கி இன்றைக்கு வரைக்கும் அடையாளமாக நிற்கிறான். இவன் யார்? இவன் சபிக்கப்பட்டவன். எப்படிப்பட்டவன் இவன்? அப்போ ஒரு விசுவாசி ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது எதில் கவனமாக இருக்கணும்? நீங்கள் பொருளாசையில், பொருளில், பணத்தில், எல்லாவற்றிலும் எப்படி இருக்கணும்? நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். சரி, இது ஒன்று அவனுக்கு வந்த பணம் அவனுக்கு எந்த பலனையும் என்ன பண்ணவில்லை, தரவில்லைன்றது. இன்னொன்று, அவன் இன்னொரு பெரிய ஒரு காரியத்தை இழந்து போனான். எதை இழந்து போனான் அதை பார்த்து முடிக்கலாம் பாருங்கள். அப்போஸ்தலர் 1 அதிகாரம். யூதாஸ் இழந்த மிகப்பெரிய ஒரு காரியம். இன்றைக்கும் விசுவாசிகள் அதை இழக்கிறாங்க. பணத்துக்காக அவங்களை இழக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய காரியம் அதுதான் பாருங்கள். என்னது இழக்கிறாங்க? அப்போஸ்தலர் 1:16 20 வரைக்கும் பாருங்கள். அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 16 20 வரைக்கும். சகோதரரே, இயேசுவை பிடித்தவர்களுக்கு வழிகாட்டின யூதாசை குறித்து பரிசுத்த ஆவி தாவீதின் வாக்கினால் முன் சொன்ன வேத வாக்கியம் நிறைவேற வேண்டியதாக இருந்தது. அவன் எங்களில் ஒருவனாக எண்ணப்பட்டு இந்த ஊழியத்திலே பங்கு பெற்றவனாக இருந்தான். எதில் பங்கு பெற்றான் அவன்? எவ்வளோ அழகாக பேசுகிறார். பேதுரு தான் பேசுகிறார். 11 பேர் தான் இருக்கிறாங்க. இப்போ யூதாஸ் தான் செத்து போயிட்டானே. இப்போ எழும்பி 120 பேர் உட்காந்துருக்குறாங்க. 120 பேர் மத்தியில் பேதுரு எழும்பி பேசுகிறாரு. யூதாஸை பற்றி நீங்கள் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. தாவீதின் சங்கீதங்களில் அது சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு சொல்கிறார். சொல்லப்பட்டதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, எங்களோடு கூட நாங்கள் 11 பேர் இருக்கிறோம், எங்களோடு கூட யூதாஸுக்கும் ஊழியத்தில் என்ன இருந்தது, அவனுக்கும் ஒரு பங்கு இருந்ததுன்றார். என்ன இருந்தது? அவனுக்கும் ஒரு பங்கு இருந்தது. சரி, என்ன ஆயிற்று? 18 அநீதித்தின் கூலியினால் என்ன கூலிக்கு பெற்றான் அவன்? அநீதியான ஒரு செயலை செய்து அதுக்கான கூலி அவன் பெற்றான்றார். அநீதித்தின் கூலியினால் அவன் ஒரு நிலத்தை சம்பாதித்து
தலைகீழாக விழுந்தான். அவன் வயிறு வெடித்து குழலெல்லாம் சரிந்து போயிற்று. யூதாசுடைய கொடூரமான மரணம் பாருங்க. எதனால? தண்ணி அடிச்சானா? ஹலோ, இனி நிறைய பேர் சொல்றாங்க தண்ணி அடிச்சான் பிரதர், புகைப்பிடித்தான் பிரதர். இதெல்லாம் கூட நீங்கள் மனம் திரும்பும் போது, ரட்சிக்கப்படும் போது தேவன் அது எல்லாவற்றையும் என்ன பண்ணுகிறாரு? மன்னிக்கிறார். ஆனால் he never forgive this lust of money. Lust of money என்றது you are undergoing the control of Satan. பண ஆசைன்றது என்னன்னா, நீங்கள் உங்களை முழுமையாக பிசாசுடைய பிடிக்கு உங்களை நீங்களே அர்ப்பணிக்கிறீங்க. do it whatever you want with my life. என் வாழ்க்கையை வச்சு நீ என்னன்னாலும் செய்ய முடியுமோ, என்ன பண்ணு, செய். அப்படி தான் பிசாசு யூதாசுக்குள் புகுந்து இயேசுவை காட்டி கொடுக்குற மாதிரி காட்டி கொடுத்து, அது கடைசி அவனுக்கு ஒரு பலனும் இல்லாமல் போய், அவனுக்கு அந்த பலனாலும் பணத்தாலும் பலன் இல்லை. ரெண்டாவது அவன் எதை இழந்தான்றதை பார்க்கும்போது இங்கே பார்க்குறோம், அவனுடைய மரணம் என்பது இங்கே பேதுரு சொல்கிறாரு, அநீதித்தின் கூலியினால் அவன் நிலத்தை சம்பாதித்து தலைக்கீழாக விழுந்தான், அவன் வயிறு வெடித்து குடலெல்லாம் சரிந்து போயிற்று. பணத்தை கொண்டு என்ன பண்ணான்? அவன் நிலத்தை வாங்கிட்டான்றார். அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இவன் பணத்தை தூக்கி போட்டு அந்த நிலத்தை கொண்டு என்ன பண்ணுறாங்க? அவங்க அந்த நிலத்தை வாங்குறாங்க. பணத்தை கொண்டு நிலத்தை வாங்கி இந்த நிலத்தை தான் அவனை அடக்கம் பண்ணுறாங்க. சொந்தமான இடத்துல அடக்கம் பண்ணுறாங்க. ஆமாம், யூதாஸு கையளவு நிலம் இருக்குது, ஏக்கர் கணக்கில் இருக்குது. ஆனால் அது அவனுக்கு பிரயோஜனம் இல்லை. அதுக்கு பேர் என்ன நிலம்? அது சபிக்கப்பட்ட நிலம். என்ன நிலம் அது? அப்போ தேவனைக்கு நீங்கள் தராத அல்லது கனப்படுத்தாத எந்த ஒரு பணமும், எந்த ஒரு வருமானமும், எந்த ஒரு செயலும் அது எப்படிப்பட்டது? அது சபிக்கப்பட்டது என்பதை மறந்து போகாதீர்கள். எப்படிப்பட்டது அது? ஒரு நாளும் ஏமாந்துடாதீங்க. நீங்கள் ஒருவேளை சாதாரணமான பிரசங்கமாக இல்லை இது ஏதோ ஒரு பேசிக்கிட்டு இருக்கிறான்னு நினைக்கலாம். வாழ்க்கையில் வரும்பொழுது அதை நீங்கள் உணர்வீர்கள். வாழ்க்கையில் வரும்போது சிலவங்களாம் உணராமல் கூட இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, யாரும் பிரசங்கம் பண்ணதில்லை. யூதாஸை பற்றி ஏதோ பேசியிருக்குதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் யூதாஸுக்கும் உனக்கும் பெரிய சம்பந்தம் இருக்குது. அவனை போல மாறிடாதுன்றதுக்காக தான் எழுதி வச்சிருக்கிறாரு. பேதுரு அது எழும்பி சொல்கிறார், அநீதித்தின் கூலியினால் அவன் ஒரு நிலத்தை வாங்கி அதனால் அவன் என்ன ஆனான்? அவன் ஒரு நிலம், அவன் வயிறு வெடித்து குடலெல்லாம் சரிந்து போயிட்டு. 19, இது எருசலேமில் உள்ள குடிகள் யாவருக்கும் தெரிந்தும் இருக்கிறது. எவ்வளோ பேர் இதுதான் இப்போ தான் அதுதான் பிரசங்கம். இது ஏன் இன்னைக்கு எடுத்து பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்? அன்னைக்கு இருந்த எருசலேமில் இருந்து யாவருக்கும் இவனுடைய செயல், இவன் எதுக்காக செஞ்சான், அதோடைய கூலி என்னன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தது. இன்னைக்கும் சபை ஒவ்வொரு விசுவாசிக்கும் என்ன பண்ணியிருக்கணும்? அது தெரிந்திருக்கணும். ஒவ்வொரு பொருளாசை உள்ள விசுவாசிக்கும், ஒவ்வொரு பண ஆசை உள்ள விசுவாசிக்கும் இது தெரிந்திருக்க வேண்டும். அநீதித்தின் கூலி உனக்கு ஒரு நாளும் நல்ல வாழ்க்கையை தரப்போவது இல்லை. காரிருள் அல்லது யூதாசை போல முடிவு நிச்சயமாக வரும். 19, இது எருசலேமில் உள்ள குடிகள் யாவருக்கும் தெரிந்திருக்கிறது. அதனாலே அந்த நிலம் அவருடைய பாஷையிலே இரத்த நிலம் என்று அர்த்தம் கொள்ளும். அல்கோல் தமா எனப்பட்டிருக்கிறது. 20, சங்கீத புஸ்தகத்திலே அவனுடைய வாசஸ்தலம் பாழாக கடவுது. ஹலோ, எப்படி இருக்குதா? சங்கீதத்தில் கோட் பண்ணியிருந்து காட்டுறாரு. அந்த 30 வெள்ளி காசு கொடுத்து வாங்கின பணத்தை அந்த கிரயம், இயேசுவை காட்டி கொடுத்து வாங்கின அந்த பணம், தேவனை கனப்படுத்தாத அந்த பணம், அல்லது வேறு ஒருத்தவங்க அவங்களுடைய பொருளால் அல்லது அவங்களுடைய நலந்தைலத்தால் இயேசுவை மகிமைப்படுத்தும் போது இதெல்லாம் கொண்டு போய் யாருக்கு கொடுத்துருக்கலாம்? தரித்திற்கு கொடுத்துருக்கலாம், ஏழை கொடுத்துருக்கலான்னு வாய் விட்டு பேசி பெரிய நீதிமான போல காண்பித்த இவனுடைய நிலம் அல்லது இவனுடைய வாழ்க்கையை பற்றி இங்கே பேசுகிறது. அவனுடைய வாசஸ்தலம் என்னவாக கிடவுது? அவன் வீடு வாசஸ்தலம்னா அவன் தங்கியிருக்கிற இடம். இன்றைக்கும் அதே தான். தேவனை கனப்படுத்தாத, தேவனுக்கு உண்மையாக இருக்காத எந்த விசுவாசியுடைய வீடும் வாழ்க்கையும் எதிர்காலமும் என்னவாக மாறும்? அது பாழாகும். என்னாகும்? அது ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்புன்றது எவ்வளோ உண்மையோ அதே போல் அந்த பிரமாணத்தை மீறுகிறவர்களுக்கு என்னவாகும்? அது பாழாகவே பாழாகும் என்பதும் உண்மை. நம்புறீங்களா நீங்கள்? அதை இன்றைக்கும் நான் அதை பார்க்குறேன், பலரோட விசுவாசிகளோட வாழ்க்கையில் பார்க்குறேன். ஏன் பாழாகுது? ஒன்றும் பதில் சொல்ல முடியாது. என்ன சொன்னால் ஏற்றுக்க மாட்டான். இங்கே பிரசங்கம் பண்ணுறேன், இங்கே வந்து ஏற்றுக்கலாம். தனியாக கவுன்சிலிங் ரூமுக்கே வந்து நீங்கள் சொன்னாலும் நான் என்ன பண்ண முடியாது, இதை சொல்லவே மாட்டேன். நான் ப்ரேயர் பண்ணுற போங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இதெல்லாம் இங்கே பிரசங்கம் பண்ணுறது. தனியாக உட்காந்து அவங்ககிட்ட என்ன பண்ண முடியாது, சொன்னால் இன்னும் ஒரு கவனமாக இருக்கும். டாக்டர் வேலையை நான் செய்ய விரும்பல. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ அதனால தான் சொல்கிறார், அவனுடைய வாசஸ்தலம் என்னவாகும்? அது பாழாக கடவுது. ஒருவனும் அதில் வாசம் பண்ணாது இருப்பானாக என்றும் அவனுடைய கண்காணிப்பை வேறொருவன் பெற கடவன் என்றும் என்ன பண்ணியிருக்கிறது? எழுதியிருக்கிறது. ஹலோ, அவன் எதை இழந்தான்றது ஒரு பக்கம் பணத்தை இழந்தான், இன்னொரு பக்கம்
அவன் கண்காணிப்பு என்பது ஏற்கனவே கண்காணின்னா என்ன அர்த்தம்? போதகர்னு அர்த்தம். கண்காணி என்னன்னு அர்த்தம்? சபையை கண்காணித்து போதிக்கிறவன், நடத்துகிறவன் அப்படின்னு அர்த்தம். யூதாஸ் தன் வாழ்க்கையில் எழுந்த மிகப்பெரிய காரியம் என்னது? தேவனுடைய அழைப்பு, கண்காணி என்கிற அழைப்பு. ஏன்னா இதுக்கு 2வது அதிகாரத்துக்கு மேலே போய் படித்து பார்த்தீங்கன்னா அங்கே பேதுருவாக இருக்கட்டும், யோவானா இருக்கட்டும், இவங்களாம் நிருபங்களை எழுதுகிறாங்க. இவங்களாம் அநேக ஜனங்களுக்கு பிரோஜனம் உள்ளவர்களாக இருந்தாங்க. ஆண்டவருக்குள்ளே அவங்கள வழி நடத்தக்கூடிய ஒரு பாத்திரமாக இருந்தாங்க. பரலோகத்துக்கும் தேவனோடு கூட போய் சேர்ந்தாங்க. ஆனால் யூதாஸ் இன்றைக்கல்ல, என்றென்றைக்கும் அவனுக்கு காரிருள் நரகமே. என்றென்றைக்கும் எங்கே இருக்கிறான் அவன்? இந்த யூதாஸோடு கூட சேர்ந்து ஒரு ஆளுங்க போனாங்க. அதை அடுத்த வாரம் காண்பிக்கிறேன். புதிய உடன்படிக்கையில் அவனோட சேர்ந்து ஒரு குரூப்பு போகுது. புதிய உடன்படிக்கை அதெல்லாம் சொன்னேன். புதிய உடன்படிக்கையில் அப்படிலாம் இல்லைங்கன்னு பேசுவாங்க. புதிய உடன்படிக்கையிலேருந்து எடுத்து காண்பிக்கிறேன். பண ஆசை தான் விசுவாசிக்கு இடமாக இருக்கிறது. ஆமாம், எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. உன் வாசஸ்தலம் பாழாய் போவதற்கு காரணம் பண ஆசை. ஹலோ, போன வாரம்லாம் ஒரு எக்ஸாம்பிள்லாம் சொல்லியிருந்தேன் ஒரு அம்மாவை பற்றிலாம். நான் அந்த அம்மா எப்படி ஏமாற்றி அந்த அம்மா இப்படி சேர்த்து வச்சு அந்த அம்மா கடைசி எதுவுமே அதுக்கு உதவாமே போச்சு. பணத்தை உங்கள் எதிர்காலமாக பதனத்தை உங்களை நம்பிக்கையை வைக்காதீங்க. அதனால தான் இன்றைக்கி பாட்டு பாடணும், கர்த்தரை நம்பிடுங்கள், அவர் கைவிடவே மாட்டார். சேர்த்து வைக்கலாம், நாளைக்கு என்ன பிரதர் பண்ணுவோம்? அதுக்கு தான் போதிச்சுட்டு போயிருக்கிறார். எண்ணத்தை உண்போம் என்றும் எண்ணத்தை உடுத்துவோம் என்றும் கவலைப்படாதிருங்கள். பரமபிதா அவைகளுக்கு பிழை போட்டுவதை போல உங்களுக்கு என்ன பண்ணுகிறார்? அவர் பிழை போட்டுவார். பிழை போட்டுவது அதிக நிச்சயம்ன்றார். more guarantee and more promise that God will lead you and God will provide you everything. தேவன் உங்கள் தேவைகளை சந்திப்பார் என்பது ஒரு பேச்சு அல்ல, அல்லது ஒரு வார்த்தை அல்ல. நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடி கடவுளை கடன் பண்ணி பாருங்க. அவர் உங்களை போஷிப்பார். கடவுள் உங்களுக்கு உண்மையாக இருப்பார். He will be faithful to you. You will never see the unsuccessful life in your life. வாழ்க்கையில் நீங்கள் தோல்வியை, பிரச்சனையை, குறைவை நிரந்தரமாய் பார்க்கவே மாட்டீங்க. டெம்பரவரியாக இருந்துட்டு போயிடும். அப்போ எது வேணும்னு பாருங்கள். இன்னைக்கு கடவுளை கொடுக்காம நீங்கள் வைத்திருக்கிறதெல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு வேளை பெரிய ஆதாரமாய், பெரிய சொத்தா, பெரிய வீடா எல்லாமே தெரியலாம். அவனுக்கு அப்படி தான் தெரிஞ்சுது. பரவாயில்ல, 30 வெள்ளிக்காசு சம்பாரிச்சிட்டோம். 30 வெள்ளிக்காசுன்றது ஒரு பெரிய நிலத்தை வாங்கக்கூடிய அளவுக்கான பணம். ஆனால் வேதம் அதை பற்றி போதிக்கிறது. அவன் வாசஸ்தலம் பாழாக கடவுள், அதில் ஒருவனும் குடியிருக்க மாட்டான். அது மட்டும் இல்லை, அவனுடைய கண்காணிப்பை வேறொருவன் பெறுவானாக. இந்த சபையிலே நடக்குது. அதெல்லாம் நான் பார்க்குறேன். ஒரு விசுவாசி இந்த மாதிரிலாம் உண்மை இல்லாமல் போகிறான், அழிகிறானா, அவன் போகும்போது சொல்லிக்கிட்டு தான் போவான், நாங்கள் போனால் யார் வருவான் அந்த சபைக்கு, நாங்கள் இல்லைனா வேறு யாருமே இல்லை அப்படின்ட்டு. நான் கண்கூடாக பார்த்துருக்குறேன். நீ இல்லைனா தேவன் வேறு ஒரு கண்காணி என்ன பண்ணுவாராங்க? வைப்பார். வேறு ஒரு விசுவாசியாங்க வைப்பார். ஊழியம் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்புறீங்களா? நீங்கள் போனவங்க எல்லாம் அப்படி தான் சொல்லிட்டு போனாங்க, அப்படி தான் நினச்சாங்க. ஆனால் அவங்களுடைய முடிவு தான் பரிதாபமாய் மாறினதே தவிர தேவன் ஊழியத்தையோ ஊழியக்காரனையோ அழைப்பையோ ஒரு நாள் என்ன பண்ணவில்லை, கைவிடவே இல்லை. அப்போ அதனால தான் விசுவாசிகள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய பொறுப்பு என்ன? நீங்கள் தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களாக என்றென்றும் செழிப்பாக இருப்பது. இந்த செழிப்பாக இருக்காமங்க தான் பிசாசு வந்து இப்படிப்பட்ட எண்ணங்களை யூதாசுக்குள்ளே புகுந்த மாதிரி உங்களுக்குள்ளே என்ன பண்ணுறான்? புகுந்து கொள்ளுகிறான். உங்களுக்குள்ளே என்ன பண்ணுறான்? புகுந்து கொள்ளுகிறான். அதனால தான் ஆதியில் இருந்த அன்பை என்ன விட்டா என்பது உன் பேரில் என்ன உண்டு, எனக்கு குறை உண்டுன்றது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார். ஹலோ, பிரசாந்த் எடுத்துப்போம், காணோம், கீழே இருப்பான். ஏன்னா ஞாபகம் வர்றதுனால சொல்கிறேன். ஒரு நாள் ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அம்மா ஒரு நாள் வந்தாங்க. வந்துட்டு பிரசாந்த் எதோ கொடுக்கணும்னு சொல்கிறான் பிரதர், வாங்கிக்குங்க அப்படின்னா. ஃபஸ்ட்டு அவன் நான் எனக்கு தெரிஞ்சப்போலாம் ஏதாவது சமையல் கிமையல் எதாவது செஞ்சு எடுத்துன்னு வந்துட்டானான்னு தெரியல. இதே வேண்டா சாப்பிட்றது, அது ஒரு டப்பாமாக இருந்தது. அது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அது நான் வந்து வாங்கிறதுக்கு தயங்கினேன், வேணான்ற மாதிரி. அப்படியும் வலுக்கட்டாயமாக வற்புறுத்தி கொடுத்துட்டு போயிட்டான். சரி, இது என்னன்னு தெரியலையே, சீக்கிரமாக சட்டு போட்டுன்னு பார்த்துட்டு வேலையை முடிப்போம் இதை அப்படின்னு சொல்லிட்டு திறந்தா ஃபுல்லாக பணம். நான் கேட்கவும் இல்லை, நான் சொல்லவும் இல்லை. அவனாக ஒரு உண்டி வாங்கியிருக்கான், அவனாக அதை சேர்த்து வச்சுருக்கிறான். அவனா என்ன பண்ணான், அவங்க அம்மா சொல்லி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தான். நீங்கள் வச்சுக்கிங்க ஃபஸ்ட்டு, உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு எல்லாம் தான் யூஸ்ஃபுல். நமக்கு எனக்கு சந்தோஷம். இன்றைக்கி பார்க்குற 4 வருஷம் கழிச்சு
4 வருஷம் கழிச்சு பார்க்குறேன், சேர்த்து வைப்பான். வண்டி கிண்டி வாங்கிறது சேர்த்து வைக்கிறானான்னு தெரில, என்ன பண்ணுறான்னு தெரில. அவனுக்கு பத்த மாட்டேன்னு பாருப்பான். பார்த்தாம இப்போவே பார்ட் டைம் ஜாப்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். வெளியே போய் சபையில் இல்லை, சபையில் எனக்கு செய்கிறதுலாம் வேறு. நானே திட்டணும், உனக்கு ஏன்டா இந்த வேலை இந்த வயசில் ஒரு நாடார் கடையில் போய் வேலை செய்கிறான், எதுக்குடா? சும்மா தானே போகிறேன். நீ சும்மா போகிற கதைலாம் எனக்கு தெரியும்டா. சின்ன வயசில் அவன் மேலே தப்பு இல்லை. இப்போ அவன்லாம் கேட்டான்னா அவனுக்கு புரியணும், உன்னை பிசாசு எங்கே கொண்டு போகிறான் பாரு. இந்த வயசில் பணத்துக்கு நேரம் என்ன பண்ணக்கூடாது, மைண்டு போகவே போச்சுன்னா அதை வச்சு போதும், அதை வச்சு தூக்கிடுவான் அவனை. கஞ்சா அடிக்கிறதுலேருந்து, பொறுக்கி ஆகிறதுலேருந்து, ரவுடி ஆகிறதுலேருந்து, புரியுதா இல்லையா? கத்தி வெட்டு கூத்து அது இதுன்னு எல்லாத்தையும் கொண்டாந்துருவான். எல்லாத்துக்கும் இந்த லஸ்ட் ஆஃப் த மணி தான். பணம் இல்லைன்னா அங்கே ஒன்றுமே என்ன பண்ணாது, நடக்காது. அதனால தான் சபையில் என் கூட முக்கியமாக இருக்கிற பிள்ளைங்கள உலகத்தில் அதிகமாக பழகாதீங்க, பேசாதீங்க, அவங்களோட உறவாடாதீங்க. ஒரு குறிப்பிட்ட மெச்சூரிட்டி வரைக்கும் சொல்கிறது அது. அப்படி இருந்ததுன்னா விலைக்கு விட்டுறது வேணாம். ஏன்னா ஊழியம் எனக்கு ரொம்ப முக்கியம். நீ இருக்கிறே இல்லையா, அது எனக்கு பிரச்சனையே இல்லை. பேதுரு மாதிரி எதாவது செஞ்சால் மறுபடியும் அக்செப்ட் பண்ணிட்டு போயிடலாம். மற்ற சீசர்கள் மாதிரி ஓடி போனால் கூட ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் யூதாஸ் மாதிரி இருந்தால் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளவே முடியாது. உனக்கு இங்கே இடமும் கிடையாது, இந்த ஊழியத்தில் இடம் கிடையாது. நிறைய பேருக்காக தான் வச்சுருக்கிறேன் இனிமேல். புரியுதுங்களா இல்லை? இப்போ அதை ஸ்டாப்பே பண்ணிட்டேன் நான். இந்த போனவங்களெல்லாம் முன்னெல்லாம் எங்கே பார்த்தோன்னா பேசுவாங்க, வாங்கன்னு கூப்பிடுவேன். இப்போல்லாம் வராதிங்க, வேணாம். நீங்கள் எங்கேயாவது குடல் சரிஞ்சு என்ன பண்ணுங்கள், உங்கள் கதை முடிக்கிட்டோம். இங்கே வேண்டாம், எனக்கு வேணாம். ஏன்னா உங்களுக்கு கடவுள் நல்ல பலத்தையும் ஆரோக்கியத்தையும் நல்லா கொடுக்கும் போது அப்போ நீங்கள் உண்மையா இல்லை, பணம் வருதுன்னு தானே ஓடினீங்க, பணம் வரவும் தானே ஆடினீங்க, பணம் வரும் தானே ஆட்டமாக ஆடினீங்க, ஆடுங்க. என்ன பண்ணுங்க, ஆட்டமாக ஆடுங்க. யூதாஸோடைய முடிவு தான் உங்களுடைய முடிவும். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது என்பதை மறந்துடவே மறாதீங்க. யூதாஸையே அது கவிழ்க்குன்னா, யூதாஸுடைய அழைப்பையே அது அசிங்கப்படுத்தினா, யூதாஸுடைய அழைப்பையே அது எடுத்து போடனா, அப்போ உங்களுடைய அழைப்பு, என்னுடைய அழைப்பு, மற்றவருடைய அழைப்பு யோசிச்சு பாருங்க. பணம் தேவை, ஆனால் அது ஒரு நாளும் அதுக்கு பின்னாடி ஓடாதீங்க. பணத்தை வேலை செய்யுங்க, சம்பாதிங்க. உங்கள் கையில் ஒன்று வருதுன்னா அதை வைத்து ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் வேணும்னா, ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கணும்னா, உன் பொருளாலும் உன் விளைவின் எல்லா முதற்படனாலும் கர்த்தரை கனம் பண்ணுங்க. அது உங்களுக்கு பிற்காலத்தில் ஆசீர்வாதமாக இருக்கும். இல்லைன்னா வலியும் வேதனையுமா வைத்து இந்த யூதாஸை போல பாழாக கடவுதுன்ற வாழ்க்கை தான் இருக்கும். எழுதி தரான் தான் நடக்கும். நீங்கள் வேறு எப்படி ஒன்றா கற்பனை பண்ணலாம், என்ன ஆசீர்வதிங்க, என்ன ஏசா மாதிரி தான். அவன் ஆசீர்வாதத்தை இழந்து போனதுக்கப்புறம் அவன் அழுகுறான், புலம்புறான், என்னென்னோ பண்ணி பார்க்குறான். அவன் ஆசீர்வாதத்தை அழுத பிறகும் திரும்பி பெறாமல் போனான் இருக்குது. என்ன பண்ணாமல் போனான் அவன்? ஏன்? த லஸ்ட் ஆஃப் த மணி. எதனுடைய ஆசை அது? பண ஆசை தான் ஐயாவுக்கும். அவருக்கு வாழ்க்கையை மாற்றிக்கணும்னு ஆசை இல்லை. எப்படியாவது அப்பாவுக்கு நல்ல சாப்பாடு செஞ்சு கொடுத்து அதுலேருந்து என்ன பண்ணி ஆசீர்வாதத்தை வாங்கிடணும்னு பார்க்குறான். குறுக்கு வழியில் பார்க்குற, கடவுளை ஏமாத்தியா பார்க்குற. முடிக்கிற ஒரு வாழ்க்கையன்னா கடவுள் ரெபேக்காலை வைத்து கதையை முடிச்சு விட்டார். யாக்கோபை வச்சு கிளம்பு, நாடோடியா திரி. ஒரு ஈசாக்குடைய சந்ததி, ஒரு ஆபிரகாமுடைய சந்ததி ஒன்றும் இல்லாமல் போனது. அதெல்லாம் விட பெரிய காரியம் தான் இங்கே நம்ம பார்க்குறோம். இயேசுவோட கூட இருந்தவன் அவன் அழிந்தது, அழைப்பை இழந்தது, கண்காணிப்பு இழந்ததுக்கான எல்லாமே காரணம் என்ன? பண ஆசை. எல்லா தீமைக்கும் என்னவா இருக்கிறது? அது வேறாக இருக்குது. அதுதான் தீமோத்தேயுல சொல்கிறார், 1 தீமோத்தேயு 6:10, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்தி கொண்டே இருக்கிறார்கள். ஆமாம், அதுதான் பார்த்தோம். பண ஆசை உங்களை எங்கே கொண்டு போய் நிறுத்துகிறது? அவருடைய முடிவு என்ன? அநேக வேதனைகளாலே தங்களை என்ன பண்ணுகிறது? அது உருவ குத்துகிறது. அதனால் பணம் உங்களுடைய பாதுகாப்பு. மணி இஸ் சேஃப்டி. லஸ்ட் ஆஃப் த மணி உங்களுக்கு பெரிய ஆதாரம்லாம் நினைக்காதீங்க. தேவன் தான் உங்களுடைய ஆதாரம். தேவனுடைய வார்த்தை தான் உங்களுடைய ஆதாரம். தேவனுடைய வாக்குத்தத்தம் தான் உங்களுடைய ஆதாரம். பணம் என்பது என்னதில் ஆதாரம் அல்ல. அதை உங்களுக்கு கடவுள் தான் தராரு. அதில் முதல்ல அவருக்கு உண்மையாக இருங்க பணத்தில். அதுக்கப்புறம் மற்றது எல்லாத்தையும் என்ன பண்ணலாம்? நீங்கள் ஆமாம் சரியாக இருக்குதான்னு பார்க்கலாம். அதுதான் முதலாவது தேவனுடைய
ராஜ்யத்தை தேடுவதற்கான அடையாளம் எல்லாம் கொடுக்கப்படும். அவரை தேடுங்கள், தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நிறைய பேருக்கு என்ன கொடுத்தா இது செய்ய முடியாது, இதை வாங்க முடியாது, இதை பண்ண முடியாது, பண்ண முடியாம இருக்கட்டும். ஹலோ, அதான் சொன்னேன் உங்களுக்கு, எங்களுடைய வாழ்க்கையை சொன்னேன். 18 வருஷமும் ஒரு சபையில் இருக்கிறோம், 25 வருஷம் இருந்தோம். அதில் முதல் 18 வருஷம் 3 வீடு வாடகை மாறணும். அதில் 2வது இடத்துல ஹவுசிங் போர்டு குவார்டர்ஸில் 18 வருஷம் இருந்தோம். ஒரு நாள் 2 நாள் இல்லை. அந்த பில்டிங்லேருந்து எங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் பின்னாடி வந்தவங்களாம் கூட வீடை விட்டு காலி பண்ணி சொந்த வீட்டுக்கு போயிட்டாங்க. ஒவ்வொருத்தரும் மேல் வீட்டில் இருக்கும், திடீர்னு வருவார், சொந்த வீடு கட்டிட்டேன் சார், போவோம், போயிட்டு பார்த்துட்டு வருவோம். பெரியார் நகரில் கட்டியிருக்கேன், அங்கே கட்டியிருக்கேன், இங்கே கட்டியிருக்கிறேன். ஒரு ஆதாரமும் இல்லை கையில், ஒரு சேவிங்ஸும் கிடையாது. ஏன்னா எல்லாம் சபை, எல்லாம் ஊழியம், மிச்சம் குடும்பத்துக்கு. இப்படி வாழ்ந்தோம். அந்த வாழ்ந்ததோடைய பெரிய ஆதாரமும் பெரிய விளைவு தான் 18 வருஷம் கழிச்சு இந்த இடத்த தேவன் எங்களுக்கு அற்புதமாக தந்த. இங்க நிறைய பேர் விசுவாசிங்க இங்க கம்பாரிசன் பண்ணிட்டு உட்காந்துருக்கான். அன்னைக்கு கூட ஒரு பொண்ணை சொல்றா பாருங்க, உங்க வீட்டு மாடி எவ்வளவு பெருசுமா, காலி அனுப்புறேன், போயிட்டு அவன் இடத்த பார்த்துட்டு வருவான், அதுக்கு ஏற்ற மாதிரி ஆடியோ சிஸ்டம்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னா, உங்க வீட்டு சைஸ் இருக்கும்னா, எந்த சைஸ் இருக்கும்னா, என் வீட்டுக்கு மேல நீ ஏன் கண்ணு வைக்கிற, நடந்து பார்த்தியா, அளந்து பார்த்தியா, டேப் வச்சு கண்ணுலேயே அளக்குறாங்க பாருங்க. அதுதான் பலமுறை சொல்லிட்டேன், நான் செய்த ஒரே ஒரு தவறு ஊழியத்தில் என் வீட்டில் நான் சபையை கட்டணும் தான். அதுக்காக பல காரியத்தை இழந்து போயிட்டேன். நான் பலருடைய வெறுப்பை சம்பாரிச்சிட்டேன், பலருடைய எதிர்ப்பை சம்பாரிச்சிட்டேன், பலருடைய அவமானங்களை நான் வாங்கிக்கிட்டேன், பல நன்மைகளை கூட இழந்து போயிருக்கிறேன். எங்கள் அம்மாவோட சொன்ன, நான் மாங்காய் மரம் இருந்தால் அப்படி காய்க்கும், இது காய்க்கும், எக்கச்சமா ஒரு தோட்டமோட வச்சு ஏதி மாதிரி வச்சுருந்தேன். இது நான் ஊழியத்துக்காக தான் எல்லாத்தையும் வெட்டி தூக்கி எறிஞ்சு இது உருவாக்குறேன். நான் எங்கேயோ காலி இருந்த இடத்த அபகரித்து கட்டின ஆள் இல்லை. எனக்கு இருந்த சொந்த இடத்த நான் ஊழியமாக மாற்றிக்கொண்டேன். அதனால் பலருடைய எதிர்ப்பு சம்பாரித்தேன், பலருடைய வேதனையை எதிர்ப்பு சம்பாரித்தேன், எல்லாத்தையும் சம்பாரித்தேன். ஆனால் அதுக்காக நான் ஒன்றும் சோர்ந்து போகல. அதனால் ஒரே ஒரு மைனஸ் என்ன ஆகிடுச்சுன்னா, வரவங்க எல்லாருமே இந்த கம்பேரிசன் பண்ணுறது. பாஸ்டோடைய ரூட்டு போய் பாருங்கள், ஒரு மரத்தோடைய வேரை போய் பாருங்கள், அப்புறம் நீங்கள் கனியை பார்க்கலாம். நீங்கள் ரூட்டையே பார்க்கறது இல்லை, வெறும் கனியை மட்டும் பார்க்கறது. இவ்வளோ காய்க்குது, ஏன் மரம் காய்க்கவே காய்க்காது. ஒரு மரம் நல்ல மரமாக கெட்ட மரமாக அது எவ்வளோ காய்க்கொன்றது அதோடைய வேரை பொறுத்துது. வேறு ஆரமாக பாழமாக போயிருக்கணும், உண்மையாக இருந்திருக்கணும், தண்ணீரை உறிஞ்சிருக்கணும், சூரிய வெளிச்சத்தை உள்வாங்கி இருக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ அந்த மாதிரி இருக்கணும் வாழ்க்கலாம். இன்னைக்கு நான் எந்த நம்பிக்கையில் நிற்கிறேன்? கடவுள் கொடுத்தாரு இதை, கடவுள் செய்தார் இது. எங்கள் அம்மா அப்பா 2 பேருமே கவர்மெண்ட் சர்வெண்ட் தான். நான் தைரியமாக சொல்ல, நாங்கள் தான் சம்பாரிச்சோம், நாங்கள் தான் செஞ்சோம், நாங்கள் தான் பண்ணோம். இல்லை இல்லை இல்லை, வீடு வாங்கும்போது கரெக்டாக 2000 வாங்கணும். எங்கள் பாஸ்டர் சொன்னார், 2000 ஆண்டவர் வராரு, வீடுலாம் வாங்காதீங்க, கடன் வாங்கிட்டீங்கன்னா பரலோகம் போக முடியாதுன்ட்டார். அந்த மாதிரி ஒரு ஊழியம். நான் உங்களுக்கெல்லாம் வீடு கட்டுங்கன்னு சொல்கிறேன். நான் எப்படிப்பட்ட இடத்துல வந்தேன்னு பார்த்துங்க. ஏன் உங்களெல்லாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன்னா, எங்களை நல்லா இருக்க வேணாம்னு நினச்சாங்க. அதுலேருந்து வந்தனால தான் உங்களை நல்லா இருங்கன்னு சொல்கிறேன். ஆனால் உங்களுக்கு நல்லா இருங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒன்றை எங்கே காப்பி அடிக்கக்கூடாது, கம்பேரிசன் பண்ணக்கூடாது. பண்ணிங்கனாலே உங்களுக்குள்ள அங்கே யூதாஸ் வேலை செய்கிறான்னு அர்த்தம். பொருள் ஆசை வேலை செய்யுது, பண ஆசை வேலை செய்யுது. பேசுறது புரியுதா இல்லையா உங்களுக்கு? அது ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால தான் அதில் கவனம் செதறிடுச்சுன்னா, அதனால சொல்லுவோம், வந்தமா பிரசங்கத்தை கேட்டோமா, நானும் அவங்களுக்கு எதாவது செய்கிறேன்னா அதோடு முடிச்சுக்கணும். எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க, அவங்க சம்பளம் எவ்வளோ இருக்கும், எவ்வளோ கணக்கு டோட்டலாக போடுங்க, எவ்வளோ வருமானம் வருது, எத்தனை கோடி பேங்க்கில் வச்சுருப்பாரு. கோடி வச்சுருக்கிறேன். ஏன் கோடியே விதைச்சிருக்கிறேன், கோடியே வர வேண்டியது இருக்குது, பேலன்ஸில் இருக்குது, பெண்டிங்கில் இருக்குது. பேசுறது புரியுதா இல்லையா? அப்படி தான் நம்புறேன். நான் கொடுத்ததுனால பேசிக்கிட்டு இருக்கிறேன், விதைச்சதுனால நான் நம்புகிறேன். கர்த்தர் என் கையின் பிரயாசத்தை எல்லாத்தையும் ஆசீர்வதிப்பார், எழுந்து போன எல்லாவற்றையும் தருவார். பேசுறது புரியுதுங்களா இல்லையா? ஏழைக்கிறீங்களா அடிக்கடி ஓடுறதா தான். அங்கே போயிட்டு என்ன சும்மா வெறும் ரெஸ்ட் மட்டும் எடுக்கிறேன்னா, ஒவ்வொரு முறையும் மலை ஏறினேன். இன்றைக்கி பல முறை போயிட்டேன், கணக்கு இல்லாத டைமில் போயிட்டேன். ஆனால் ஒரு நாள் கூட மலை மேலே ஏறும் போது உள்ள ஒரு விசுவாசத்தோடு தான் வைப்பேன்.
ஆபிரகாமுக்கு சொன்னபடி கால் வைக்கும் தேசத்தை நான் உனக்கு சொந்தமாக தருவேன் என்று சொன்னேன். ஒண்ணுமே இல்லை, கடன் தான் இருக்குது ஆண்டவரே, ஆனால் நீ தருவீர் எனக்கு. இன்னைக்கு வாடகைக்கு வந்து தங்கிட்டு போறேன், ரூம் எடுத்து தங்கிட்டு போறேன். என் பிள்ளைங்க போய் விளையாடுறதுக்கோ எங்கே ரெஸ்ட் எடுக்கிறது கூட இடம் கிடையாது, எல்லாம் வீட்டுக்குள்ளேயே தான் நடக்கிறாங்க. நானும் இயற்கையோடு வாழணும்னு நினைக்கிற ஆளு, எனக்கு எந்த இதுவுமே இல்லை ஆண்டவரே. துன்மார்க்கேன் மோசமானாலும் என்னென்ன வச்சு வாழறான். நான் உம்முடைய பிள்ளை, பூமி மத நிறைவும் கர்த்தருடைய. நான் வெறுங்கையில் முழம் போடுற ஆள் இல்லை. நானும் சரி என் பெற்றோரும் சரி விதைச்சிருக்கிறோம். அதுதான் உங்களுக்கு சொல்லித்தரேன். விதைக்க பாருங்கள், எடுத்தோன்னு அறுவடை செய்ய பார்க்காதீங்க. அது திருட்டு, அது ஏமாற்று, அது உங்களை படுகொழியில பாதாளத்துல தான் தள்ளும், கார் இருள தான் கொண்டு போய் நிறுத்தும். கம்பேரிசன் பண்ணி ஒரு பிரயோஜனமோ இல்லை. ஏமாந்துடாதீங்க, பிசாசுடைய வலையில போய் விழுந்துடாதீங்க. பிசாசு புகுந்தது போல உங்களுடைய உள்ளத்துல இருதயத்துல பொல்லாத பிசாசு புகு என்ன பண்ணாதீங்க, இடமே கொடுக்காதீங்க. மன விஷயத்துல கரெக்டா இருந்துட்டீங்கன்னா, மன விஷயத்துல சரியா இருந்துட்டீங்கன்னா, நான் சொல்றேன், உங்க வாழ்க்கைக்குள்ள பிசாசு வந்து செயல்படுவதற்கு எந்த ஒரு அதிகாரமும் வேலையும் அங்க இல்லவே இல்லை. ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் இருக்குது. பணத்தை பத்தி பேசணும், இன்னும் நிறைய பேசலாம். ஆனா இவ்வளவு உதாரணங்கள் கொடுத்துருக்கேன், இது முன்னாடியும் பேசியிருக்கிறேன். போய் கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். லோத்து எப்படி அழிஞ்சான், பணக்காரி. அவன் ஏழையாம அழிந்த லோத்தனை ஏழையா இல்லை. ஆபிரகாமோடு சண்டை போடுற அளவுக்கு ஆஸ்தி உள்ளவன். எப்படி அழிந்தான் அவன்? அவன் மனைவி எப்படி உப்பு தூணானால், அவன் பிள்ளைகள் எப்படி சபிக்கப்பட்டவர்களாய் மாறினார்கள். மன ஆசையில விழுந்த ஒரு விசுவாசி, ஒரு கிறிஸ்தவன், ஒரு அழைக்கப்பட்டவன் எவனாவது நல்லா வாழ்ந்தான் வேதம் சொல்லுதா? இல்ல நடைமுறையில அது நடக்குதா? இல்லவே இல்லை. எந்தெந்த விசுவாசியெல்லாம் பண ஆசையிலும் பணத்தில் இழுக்கப்பட்டு அதுல ஆட்டம் ஆடினாங்க, அவங்க அத்தனை பேருடைய முடிவும் யூதாசுடைய முடிவு தான். காரிருள் தான் அவங்களுடைய முடிவு. இதுல கொடூரம் நான் தெரிஞ்சுக்க வேண்டியது, நீங்கள் ஆண்டவருக்காக செய்ய வேண்டியதை, செயல்பட வேண்டியதை தேவன் வேறு ஒருவரை எழுப்பி அங்க என்ன பண்ண வைப்பார்? செய்யவும் செயல்படவும் வைப்பார். நம்புறீங்களா நீங்க? அதை ஜாக்கிரதையா இருந்தோம். நாலு இல்லைன்னா ஆளு இல்லைன்னு நினைச்சு கூடாது. தேவனுக்கு வேலை தான் முக்கியம். ஹலோ, அவருடைய சித்தம் நிறைவேறப்படுவதாக இயேசு ஜெபம் பண்ணார். என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய. அவன் நான் இல்லைன்னா கூட உம்முடைய சித்தம் என்ன பண்ணணுவாங்க நடக்கணும். அதுக்கு தான் அங்கே பாயிண்ட். நான் இருந்தால் தான் எல்லாமே. இல்லை நீ இல்லைன்னா இன்னொருத்தனை உண்டுங்க. அப்படிதான் ஒரு ஆள் அங்கே எழுப்பினார். அவனுக்கு பேர் வச்சு அவனுக்கு அந்த அழைப்பு கொடுத்து அவன் அந்த ஊழியத்தை என்ன பண்ணா 12 பேரா அந்த ஊழியத்தை நிறைவேற்றினார்கள். அப்போ இவ்வளோ பெரிய பாதிப்பு அவனுக்கு வந்ததுக்கான காரணம் என்ன? பண ஆசை. அது இல்லாதவர்களை பார்த்து கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்நாள் முழுவதும். ஏன்னா பண ஆசை முதல்ல உங்களை கை வைக்க போகிற இடமே உங்களை விசுவாசத்தை விட்டு கடவுளுடைய ஆசீர்வாதம், கடவுளுடைய நம்பிக்கை, பாதுகாப்பு இதுலாம் உங்களை பின்வாங்க செய்யும். கொடுத்தா நான் எங்கே வாங்குறது, நாங்கள் இப்படி செய்யறது, எனக்கு நான் வருது. இல்லை He will do it. புரியுதுங்களா உங்களுக்கு? வழி இல்லாத இடங்களில் தேவன் வழியை உண்டு பண்ணுவார். அவாந்திர வேளைகளில் ஆறுகளை அவர் ஓட பண்ணுகிற தேவன் அவர். வனாந்தரத்திலும் உங்களுடைய குரலை கேட்கிற தேவன் அவர். அதை மறந்துடக்கூடாது வாழ்க்கையில். உலகத்தார் அல்ல, உலக மக்கள் அல்ல, நோக்கமும் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஓடுற ஆளுங்கள்ல, எதிர்பார்ப்போடு நோக்கத்தோடு தேவனுடைய வார்த்தை அறிந்து கொண்டவர்களாக ஓடணும். அப்படி ஓடும் போது தான் தேவனுடைய திட்டம் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும். எல்லாரும் எழுந்து நிற்போம், ஜெபிப்போம். எங்கள் அன்புள்ள பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல இரவு வேளைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். கேட்ட வார்த்தைகளை, வசனங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கேட்ட ஒவ்வொரு உள்ளங்களுக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் நீர் கிரியை செய்வீராக. வார்த்தை 30, 60, 100 பலன் கொடுக்கட்டும் ஆண்டவரே. வார்த்தையினால் உண்டாகிற நற்பலனினால், விசுவாசத்தினால், நம்பிக்கையினால் வாழ்க்கைகள் செழிப்பாக வளமாக மாறட்டும். பொருள் ஆசையும் பண ஆசையினாலும் பிசாசு ஒரு விசுவாசியுடைய இருதயத்தை வஞ்சித்து போடாதபடிக்கு, பொருளாலும் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ண, எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு உண்மையாக இருக்கும்படியான இருதயத்தை தேவரீர் நல்ல ஜீவன், ஆரோக்கியம், சுகம், பலனோடு இருக்கும் போதே உங்களுடைய பிள்ளைகளுக்கு அந்த ஞானத்தையும் அந்த கிருபையும் தந்து நீர் வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். ஒருவரும் இந்த யூதாசை போல தன்னுடைய அழைப்பை, தேவன் வைத்திருந்த திட்டத்தை அவர்கள் இழந்து போகாதபடிக்கு, அவர்கள் தேவனுடைய திட்டத்தை அறிந்து அதன்படி நடக்க, அவர்களுடைய எல்லா வருமானத்திலும், எல்லா பணத்திலும், எல்லா செல்வாக்கிலும் அவர்கள் தேவனுக்கு உண்மையாக இருக்க நீர் உதவி செய்வீராக. உடைய கிருபை, உடைய பிரசன்னம், உடைய பாதுகாப்பு அவர்களோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். God bless you. மீண்டும் உங்களை நான் அடுத்த ஆராதனையில் சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.